எல்லாருமே வந்து நிறைய மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்டேருந்து வந்து கேட்டு ஜியாகிரஃபியில் எந்த ஏரியாவில் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குன்னா அவங்க எல்லாருமே சொல்கிறது கிளைமேட்டாலஜியில் தான். கிளைமேட்டாலஜியில் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலையும் இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸு, பிளானட்டரி விண்ட்ஸு, ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லேயே ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன், இதோட டிஃப்ரென்சஸில் இதெல்லாம் வந்து கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து நிறைய லேக் பண்ணுற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இதோடைய கான்செப்சுவல் கிளாரிட்டியும் நீங்கள் பண்ணினா நல்லாயிருக்கும்னு சொன்னதுனால அந்த ரிக்வஸ்ட் ஏற்றுக்கிட்டு ஐ எம் டூயிங் இட். ஓகே, ஸோ அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ ப்ரெஷர் பெல்ட் அப்படின்னா என்னதுன்னா, இந்த ப்ரெஷர் இந்த காற்றழுத்த தாழ்வு இல்லைன்னா உயர்ந்த காற்றழுத்த தாழ்வு பட்டைகள், ஸோ உயர் காற்றழுத்த பட்டைகள் இல்லை காற்றழுத்த தாழ்வு பட்டைகள் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ ஹை ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் லோ ப்ரெஷர் பெல்ட்ஸ், டோல்ட்ரம்ஸ், இந்த மாதிரி வேரியஸ் ப்ரெஷர் பெல்ட்ஸ் which are formed throughout the earth. ஸோ இந்த ப்ரெஷர் பெல்ட்ஸ் பற்றியும் இதனால் உருவாகக்கூடிய பிளானட்டரி விண்ட்ஸ் பற்றியும் அண்ட் இதோடைய ரிசல்டட் எஃபெக்டான ட்ரைசெல்லுலர் மெரிடோனியல் சர்க்குலேஷன். ஸோ ட்ரைசெல்லுலர் மெரிடோனியல் சர்க்குலேஷன்னா ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல் அப்படின்னு 3 levels ஆஃப் சர்க்குலேஷன் வந்து அட்மாஸ்ஃபியரில் நடக்கிறதா ஒரு தியரி இருக்குது. ஸோ அந்த தியரி பற்றியும் வந்து இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் எதுவும் நோட்ஸோ இல்லைனா வந்து பாயிண்ட்ஸோ கொடுக்க போகிறதில்ல. அந்த நோட்ஸோ பாயிண்ட்ஸோ வந்து சூப்பராக வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்லேயே நல்லா இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அப்படின்னு இருக்கிற 11th NCERT-யை விட தமிழ்நாடுடைய 11th ஜியாகிரஃபி புக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் இந்த 11th ஸ்டாண்டர்ட் NCERT-யில் கொஞ்சம் ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கிளியராக இருக்காது. ஆனால் தமிழ்நாடு புக்கில் நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு புக் வந்து வாஸ் ரிட்டன் பேஸ்ட் ஆன் தி ஓல்டு NCERT ஆஃப் ஜியாகிரஃபி. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிங்கிறது நியூ NCERT. ஸோ இதுக்கு முன்னாடி ஜியாகிரஃபியில் 2004-05 ஒரு ஓல்டு NCERT இருந்தது. அந்த ஓல்டு NCERT-ஐ பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு புக் எழுதியிருக்காங்க. ப்ளஸ் கோச்சங் லியாங்கோடைய இம்பாக்டும் தமிழ்நாடு புக்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்து 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு புக்கு இஸ் பெட்டர் தேன் தி NCERT. ஸோ அந்த புக்கில் சூப்பராக எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது எல்லாத்துக்கும். ப்ரெஷர் பெல்ட்னா என்ன, பிளானட்டரி விண்ட்ஸ்னால் என்னென்னு நீங்கள் அதே பார்த்துக்கலாம். ப்ளஸ் நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணுன்னா PMFIAS அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த PMFIAS வெப்சைட்டில் ஜியாகிரஃபி பற்றின கண்டென்ட் பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ PMFIAS வெப்சைட்லையும் பார்க்கலாம், அவங்க நோட்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ நோட்ஸுங்கிறது நிறைய இருக்குது. நம்ம நோட்ஸு படித்தாலும் ஒரு சில கான்செப்ட்ஸ் புரியாமல் இருக்குது. ஸோ அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் இந்த வீடியோவில் நான் பண்ண போகிறேன். வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். வில் லேர்ன் அபவுட் வாட் இஸ் பிளானட்டரி விண்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் தி வேரியஸ் ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் வாட் இஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஈச் அதர் ஆன் தி கிளைமேட். ஸோ அஜெண்டா ஃபார் தி டே ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் பெல்ட்ஸ்னால் என்னென்னு பேசிக்ஸ் பார்த்துப்போம். மொத்தம் 7 ப்ரெஷர் பெல்ட் இருக்குங்க. டால்ட்ரம்ஸு, சப்ட்ராபிக்கல் ஹை, சப்போலார் லோ அண்ட் போலார் ஹை. அதே மாதிரி சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயும் ஒரு சப்ட்ராபிக்கல் ஹை, சப்போலார் லோ, போலார் ஹை இருக்கும். ஸோ மொத்தம் வந்து 7 ப்ரெஷர் பெல்ட் இருக்குது. நார்த்தில் 3, சவுத்தில் 3, ஈக்குவேட்டரில் 1. ஸோ டோல்ட்ரம்ஸுங்கிறது ஈக்குவேட்டரில் இருக்க ப்ரெஷர் பெல்ட். ஸோ 7 ப்ரெஷர் பெல்ட்ஸும் பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ பிளானட்டரி விண்ட்ஸில் வந்து நமக்கு மொத்தம் வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸ் இருக்குது? ட்ரேட் விண்ட்ஸு, வெஸ்டர்லீஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லீஸ். ஸோ இதுதான் வந்து மேஜராக சொல்லப்படுற 3 பிளானட்டரி விண்ட்ஸ். ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ், லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னா என்ன வித்தியாசம்னா, பிளானட்டரி விண்ட்ஸ்னால் வந்து என்டையர் பிளானட், அதாவது இந்த பிளானட் என்டையர்லி இட் வில் பி ஆப்ரேட்டிங் த்ரூஅவுட் தி குளோப். லோக்கல் விண்ட்ஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் ஆப்ரேட் பண்ணும். லைக் லோக்கல் விண்ட்ஸ்னால் வந்து நம்ம ஊரில் லூ, இல்லைனா வந்து ஃபான் இன் யூரோப், சினூக் இன் USA, இதெல்லாம் வந்து லோக்கல் விண்ட்ஸ். ஆர் சி ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ், இதெல்லாம் வந்து லோக்கல் விண்ட்ஸ். இதெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் லோக்கலாக நடக்கிறது. கடல் கிட்ட போய் நின்னா கடல்லேருந்து காற்று வருது, லோக்கல் விண்ட். பிளானட்டரி விண்ட் அப்படிங்கிறது வந்து என்டையர் பிளானட்லேயும் ஒரு ஜெயண்ட் மிஷினாக ஆக்ட் ஆடுறது. ஸோ அந்த பிளானட்டரி விண்ட்ஸில் மேஜராக பார்க்கக்கூடியது இந்த 3 விண்ட்ஸ் தான். ஸோ இந்த 3 விண்ட்ஸும் பார்ப்போம். இந்த 7 ப்ரெஷர் பெல்ட்டுக்கும் இந்த பிளானட்டரி விண்ட்ஸுக்கும் உள்ள லிங்க் என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, ஆக்சுவலி ஃபஸ்ட்டு எப்படி ப்ரெஷர் பெல்ட் ஃபார்ம் ஆகுது, இந்த ப்ரெஷர் பெல்ட் ஃபார்ம் ஆகிறதுனால எப்படி விண்டு ஃபார்ம் ஆகுது, இது ரெண்டுத்தையும் நம்ம கான்செப்சுவலாக புரிஞ்சுக்கிட்டால் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நிறைய பேர் மனப்பாடம் பண்ணுறாங்க, டேரக்ஷனை மாற்றி போடுறாங்க. ஸோ அந்த மனப்பாடமும் பண்ண வேணாம், டேரக்ஷனையும் மாற்றி போட வேணாம். நம்ம வந்து டேரக்ஷனையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஏன் இதோட டேரக்ஷன் மனப்பாடம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கான்செப்ட் புரியல. ட்ரேட் விண்ட்ஸ்னா இப்படி, வெஸ்டர்லினா இப்படின்னு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது ஏன் அப்படி வருதுன்னு புரிஞ்சிச்சா நீங்கள் மனப்பாடமே பண்ண தேவையில்லை. ஸோ அது மனப்பாடம் பண்ண தேவையில்லை, புரிஞ்சுக்கோங்க. அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி வீடியோ. அதே மாதிரி ஐசோபார்ஸ் பார்ப்போம். சம்மரில் எப்படி ஐசோபார்ஸ் இருக்குது, விண்டரில் எப்படி ஐசோபார் இருக்குது, அந்த ஐசோபார் டயக்ராம் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து வில் சி டுடே. ஸோ இன்றைக்கி நம்ம கிளைமேட்டாலஜியில் ப்ரெஷர் அண்ட் பிளானட்டரி விண்ட்ஸுங்கிற இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு தி டாபிக், நம்ம வந்து சயின்ஸில் ஒரு பேசிக்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பேசிக் புரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து இந்த டாபிக் வந்து நமக்கு புரியும். இந்த பேசிக் கான்செப்ட் வந்து என்னதுன்னா, சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். இப்போ இது வந்து சாலிடு, இது லிக்விடு, இது கேஸ். ஸோ இதுதான் வந்து 3 ஸ்டேட் இருக்கா. இந்த சாலிட் லிக்விட் கேஸில் வந்து சாலிட்னா வந்து இதுதான் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அட் மாலிகுலர் லெவல்ஸ்.
மாலிகுலர் லெவல்ஸில் சாலிடோடைய மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா இப்படி டைட்லி பேக்டாக இருக்கும். இப்படி டைட்டாக பேக்காக இருக்கிற சாலிடில் நீங்கள் டெம்பரேச்சர் கொடுக்குறீங்க. ஓகே, யூ ஆர் கிவிங் டெம்பரேச்சர் கொடுக்குறப்போ என்ன ஆகுது, சரி சூடு பண்ணுறீங்க. ஸோ இப்போ ஒரு சாலிட் சூடு ஆகிறப்போ என்ன ஆகுது, இந்த ஹீட் போயிட்டு இந்த உள்ளே இருக்கிற மாலிகூல்ஸ் அண்ட் ஆட்டம்ஸை எக்ஸைட் பண்ணுது. எக்ஸைட் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டிங் சம் கைனட்டிக் எனர்ஜி டு தி ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஸோ அதை அப்சார்ப் பண்ணி இந்த ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுற இந்த மாலிகூல்ஸ் என்ன ஆகுது, வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வைப்ரேட் ஆகி இந்த டைட்லி பேக்டு ஸ்ட்ரக்சர்லேருந்து ஒரு லூஸ் ஸ்ட்ரக்சராக மாறுது. ஸோ அது ஒரு லெவலுக்கு போன பிறகு, அதாவது இப்போ வாட்டருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 டிகிரி, 0 டிகிரிக்கு மேலே கிராஸ் ஆகும்போது வாட்டர் வந்து லிக்விட் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து -20 டிகிரியில் இருக்குன்னு வச்சுக்கலாம். -20 டிகிரியில் இருக்க ஐஸில் நீங்கள் ஹீட் வச்ச உடனே அந்த ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து 0 டிகிரி ஆன பிறகு என்ன ஆகுது, கொஞ்சம் லூசன் அப் ஆகி லிக்விடாக மாறுது. ஸோ ஐஸ் இஸ் பிகமிங் வாட்டர். ஸோ இந்த வாட்டரில் வந்து என்ன ஆகுது, அந்த இந்த மாலிகுல்ஸ் ஹீட் அப்சார்ப் பண்ணுறதுனால அது மோஷனுக்கு போயிடுது. ஸோ அது மோஷனில் மூவ் ஆக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃப்ரீ ஆன உடனே அது அப்படியே வந்து லிக்விடாக மாறுது. ஸோ இதில் இன்னும் வந்து நீங்கள் ஃபர்தராக வந்து ஹீட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த மாலிகூல்ஸ்னால் நிறைய ஹீட் அப்சார்ப் பண்ணி நிறைய மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி நிறைய மூவ் ஆக ஆரம்பித்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் குறையிலைங்க, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுது, வெளியே வந்துடுது. இப்போ கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ இந்த மாலிகூல்ஸ்லாம் இப்படி போயிடுது. அதனால தான் வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே இவ்வளோ உண்டு தான் இருக்குது. இந்த பாக்ஸ்க்குள்ளே முன்னாடி இத்தனை இருந்தது, இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சம் குறையுது, இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. ஏன்னா இந்த பாக்ஸ் வந்து பெருசாகிடுச்சு. ஸோ கேஸ் ஆகிறப்போ வந்து இந்த பாக்ஸோட சைஸே வந்து பெருசாகிடுது. ஏன்னா அவ்வளோ பெருசாக அது எக்ஸ்பேண்ட் ஆகிடுது. ஸோ சூடு கொடுக்க எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு புரியுதா? ஸோ வென் யூ ஸ்டார்ட் ஹீட்டிங் சம்திங், இட் இஸ் அப்சார்பிங் தி ஹீட் அண்ட் அந்த ஹீட்னால வந்து அந்த மாலிகூல்ஸ் எக்ஸைட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருக்கிறது வந்து இந்த பாக்ஸ் வந்து எப்படி ஆகுதுன்னா இவ்வளோ பெருசாகிடுது. பாக்ஸோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த மாலிகூல்ஸ்லாம் இப்படி வந்து டிஸ்பர்ஸ்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ ஹீட் அப்சார்ப் பண்ணுறப்போ இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஸ்ப்ரெட் ஆகிறப்போ என்ன ஆகும், இப்போ ப்ரெஷர் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி டைட்லி பேக்டாக இருக்கிறப்போ ஹை ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா கோல்டாக இருக்கிறப்போ கொஞ்சம் சூடு கொடுத்த உடனே கொஞ்சம் இந்த மாலிகூல்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பித்தோன்னா கொஞ்சம் ப்ரெஷர் குறையுது, கொஞ்சம் ஃபால் இன் ப்ரெஷர் ஆகுதா. இந்த மாதிரி ஒரு கேஷியஸ் ஸ்டேட்டில் டோட்டலாக அதிகமான சூடாகும்போது டோட்டலாக வந்து ப்ரெஷர் இஸ் பிகமிங் வெரி லோ. ஏன்னா இங்கே வந்து கிட்ட பேக் ஆகிருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இங்கே கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் குறையுது. இந்த இடத்துல அல்டிமேட்லி ஹையாக போகும்போது ஹையாக வந்து ரொம்ப லோ ப்ரெஷர் ஆகிடுது. ஸோ சூடு அப்சார்ப் பண்ண ஒரு கேஸில் வந்து லோ ப்ரெஷர் ஆகுது. இந்த கேஸில் வந்து இன்னும் நீங்கள் ஹீட் கொடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஒரு ஹீட் அப்சார்ப் பண்ண எந்த ஒரு எலிமெண்ட்டாக இருந்தாலும் அதில் வந்து ப்ரெஷர் குறையுது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சாதான் உங்களுக்கு வந்து ஏரோடைய எவாப்ரேஷனும் கண்டென்சேஷனும் அந்த கான்செப்ட்ஸ்லாம் புரியும். எப்படி ஹீட்டட் ஏர் இஸ் ரைசிங் அப் அண்ட் கோல்ட் ஏர் இஸ் சப்சைடிங் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் புரியும். ஸோ கிளைமேட் புரியணும்னா அதுக்கு முன்னாடி மாலிகுலர் லெவலில் என்ன ஆகுது, ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, டெம்பரேச்சர் அதிகமாக ப்ரெஷர் வந்து குறையுது. ஸோ அதே மாதிரி இப்போ டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிச்சு. இப்போ டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 30 டிகிரிக்கு போனால் ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும், ஒரு 900 மில்லி பாரில் வந்துடும், 950 மில்லி பாரில் வந்துடும். அதே டெம்பரேச்சர் வந்து இப்போ -10 டிகிரிக்கு போயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும், ஒரு 1050 மில்லி பாருக்கு ஏறிடும். ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஸ் புரியுது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் வந்து குறையுது, லோ ப்ரெஷர் ஆகுது. டெம்பரேச்சர் குறைஞ்சி மைனஸ்க்கு போயிடுச்சுன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுது. ஸோ டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் நம்ம இதை அப்ளை பண்ணி வரக்கூடிய டாப்பிக்கில் இருக்க வேறு கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கான்செப்டை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்கணுன்னா, ப்ரெஷர் பெல்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம என்ன தெரியுதுன்னா, இங்கே வந்து we are having sun. இந்த சன்லேருந்து ரேஸ் வந்து இட் இஸ் கம்மிங் அண்ட் ஃபாலிங் லைக் திஸ். ஸோ we all know equator is having higher insolation அண்ட் போலார் ரீஜன் இஸ் ஹேவிங் லோவர் இன்சுலேஷன். ஏன்னா வந்து இங்கேருந்து வரக்கூடிய, அதாவது போலார் ரீஜனில் வரக்கூடிய ரேஸ் கொஞ்சம் ஸ்லாண்டாக இருக்கும், ஈக்குவேட்டரில் வரக்கூடிய ரேஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லாண்ட் ரேஸாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இன்சுலேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எர்த்து கொஞ்சம் டில்டடாக இருக்கிறதுனால அதோட எஃபெக்ட்டும் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றியெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க வேணாம், அது தனியாக வேறு இன்னொரு கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். எர்த்தோடைய டில்ட் அதெல்லாம் நமக்கு ஜென்ரலாக இந்த லாஜிக் தெரியும். ஈக்குவேட்டரில் த சன்ஸ் இன்சுலேஷன் இஸ் ஹையர் தேன் கம்பேர்ட் டு போல்ஸ். ஈக்குவேட்டரில் தான் அதிக வெப்பம் வரும்னு. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேட்டரில் அதிகமான ஹீட் வருது. ஸோ அதிகமான ஹீட் இருக்கிறதுனால டெம்பரேச்சர் இஸ் ரைசிங் இன் ஈக்குவேட்டர். ஸோ டெம்பரேச்சர் ஈக்குவேட்டரில் ரைஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட இந்த 0 to 10 டிகிரின்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை கிட்டத்தட்ட 5 டிகிரின்னு கூட எடுத்துக்கலாம்.
ஓகே. ஸோ ஒரு சில இது சம்டைம்ஸ் 5 டிகிரி இருக்கும், சம்டைம் 10 டிகிரி கூட இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி டோல்ட்ரம் அந்த ஐடிசிஇசட்டோட மூவ்மெண்ட்னால. ஸோ நம்ம ஆவரேஜாக 5 to 10குள்ளேன்னு வச்சுக்கிறோம். ஸோ பிகாஸ் ஆஃப் தி ஹை டெம்பரேச்சர் இன் திஸ் ஈக்குவேட்டர் ரீஜன், ஈக்குவேட்டரில் இருக்கிற ஏர் என்ன ஆகிடுது, ஹீட் அப்சார்ப் பண்ணுது. ஸோ இதான் ஈக்குவேட்டர்னா, ஈக்குவேட்டரில் இருக்க ஏர் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொன்னோம், ஒரு ஏர் பேக்கெட் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணுச்சுன்னா இன்னும் மாலிகுல்ஸ் ஹீட் அப்சார்ப் பண்ணி இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அப்படி அந்த ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்போ என்ன ஆகுது, அந்த மாலிகுல்ஸ்லாம் நிறைய எனர்ஜி கைனட்டிக் மோஷன் வாங்கிட்டு மேலே இட்ஸ் ஸ்டார்டிங் டு ரைஸ். இந்த ஏரோட வெயிட் வந்து குறையிறதுனால இந்த ஏர் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஒரு பொருளோட வெயிட் குறைஞ்சிச்சுன்னா அது மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது ஹேரோட வெயிட் குறைஞ்சிச்சுன்னா அது மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது, இந்த ஏர் வந்து இட் இஸ் மோர் லூசனிங் அப் அண்ட் த ப்ரெஷர் இஸ் ஃபாலிங் அண்ட் இட் இஸ் ரைசிங் அப். ஸோ இது மேலே ரைஸ் ஆக என்ன ஆகுது, இந்த ஏர் பேக்கெட் இங்கே போனோடனே கீழே வந்து ஒரு வெற்றிடம் உருவாகுது. இந்த வெற்றிடம்னா காலி இடம் உருவான பிறகு என்ன ஆகிடுது, விச் மீன்ஸ் தட் அங்கே எதுவுமே இல்லை. அங்கே எதுவுமே இல்லாதனால ப்ரெஷர் வந்து லோ ஆகுது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து இருக்கிற ஏர் வந்து இந்த ஹீட் அப்சார்ப் பண்ணி கொஞ்சம் மூமெண்ட் அதிகமாகி அது ஸ்ப்ரெட் ஆகி பெருசாகி மேலே லிஃப்ட் ஆகுது. ஸோ அந்த லிஃப்டான லைட் ஏர் மேலே போன பிறகு கீழே வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடம் உருவாகிறதுக்கு பேர் தான் லோ ப்ரெஷர். ஸோ அதுதான் வந்து குறைந்த காற்றழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஈக்குவேட்டோரியல் ரீஜனில் பிகாஸ் ஆஃப் தி ஹை ஹீட் வந்து இங்கே லோ ப்ரெஷர் உருவாகுது. இந்த லோ ப்ரெஷர் உருவாகிறதுனால என்ன ஆகுது, இந்த ஈக்குவேட்டரில் இருந்து வந்து நீங்கள் இது வந்து டாப் வியூலேருந்து பார்க்குறீங்க, இது சைடு வியூ. சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா இதுதான் லேண்டுலேருந்து ஏர் வந்து மேலே ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இப்போ நான் இதை வந்து இந்த டயக்ராம் வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, லேண்டிலேருந்து ஏர் வந்து இட் இஸ் ரைசிங் அப். ஓகே, ஸோ ஏர் வந்து ரைசிங் அப். ஸோ காற்று வந்து மேலே போயிடுச்சு. இந்த இடத்துல வந்து வெற்றிடம் உருவாகிறதுனால இங்கே வந்து லோ ப்ரெஷர் உருவாகுது. இந்த லோ ப்ரெஷர் உருவானதுனால என்ன ஆகிடுது, எல்லா புறத்துலேருந்து காற்று வந்து இதை நிரப்ப நினைக்குது. ஒரு இடத்துல வெற்றிடம் வந்தால் அது உடனே வந்து நிரப்ப நினைக்கும். சுற்றி இருக்கிற காற்று வந்து அந்த இடத்த வந்து நிரப்ப நினைக்கும். ஸோ இங்கே இருக்கிற காற்று ஹீட் ஆகி மேலே போனதுனால இங்கே வெற்றிடம் உருவாயிடுச்சு. அந்த வெற்றிட நிரப்பு சுற்றி வரதுலேருந்து காற்று வருது. இப்போதைக்கு இந்த அசம்ஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஈக்குவேட்டரில் சன்னோட ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால காற்று வந்து மாலிக்யூல்ஸ் வந்து அதிகமான ஹீட் அப்சார்ப் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகி லைட் ஆகி மேலே போய் இந்த இடத்துல ஒரு வெற்றிடம் உருவாக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஈக்குவேட்டோரியல் லோ, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பட்டை. ஓகே, நீங்கள் தமிழ்நாடு 11th ஸ்டாண்டர்ட் புக் தமிழ் மீடியமில் பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லோ உருவாகுது. ஸோ ஹீட் வந்து மேலே வந்து இப்படி ஸ்லோவாக ஏர் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரைஸ் ஆன ஏர் வந்து நேராக மேலே போகுது. ஸோ மேலே போன ஏர் வந்து இங்கே ட்ரோபோபாஸ் அப்படிங்கிற ஒரு ரீஜன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு பார்த்துட்டு போல, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், மீசோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதில் ட்ரோபோஸ்பியருக்கும் ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கும் நடுவில் இருக்க ரீஜன் தான் ட்ரோபோபாஸ். இந்த ட்ரோபோபாஸுங்கிறது வந்து ஒரே ஹைட்டில் இருக்காது. போல்ஸில் வந்து கம்மி ஹைட்டில் இருக்கும், ஈக்குவேட்டரில் தான் அதிக ஹைட் இருக்கும். ஏன்னா ஈக்குவேட்டரில் தான் வந்து காற்று வந்து அதிக லெவலுக்கு ரைஸ் ஆகிறதுனால இது கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஸோ இந்த ட்ரோபோபாஸில் போய் முட்டி என்ன ஆகுது, இது வந்து மேலே போய் ட்ரோபோபாஸை முட்டுது. ஸோ இங்கே தான் வந்து ட்ரோபோபாஸ் இருக்குது. ட்ரோபோபாஸை முட்டினோடனே நார்த் சைட்லையும் சவுத் சைட்லையும் இப்படி பிரியுது. ஓகே, ட்ரோபோபாஸை முட்டினோடனே நார்த் சைடும் சவுத் சைடும் பிரியுது. ஸோ மேலே போன காற்று வந்து பூமியை விட்டு தூரமாக போகிறதுனால என்ன ஆகுது, இந்த காற்று இங்கே சூடாகி மேலே ரைஸ் ஆச்சு. மேலே ரைஸ் ஆன பிறகு பூமியை விட்டு தூரம் போகிறதுனால என்ன ஆகுது, இந்த காற்று வந்து கோல்டாக ஆரம்பிக்குது. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நமக்கு இங்கே எர்த் இருக்குது, இங்கே சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சன்னிலேருந்து எர்த்தில் பட்டு ரிட்டர்ன் ஆகிற காற்றுனால தான் ஏர் வந்து சூடாகுது. ஸோ சன்னிலேருந்து டேரெக்டாக இந்த ஏர் மேலே பட்டு ஏர் சூடாகலை, அப்படி டேரெக்டாக ஏர் சூடாகாது. ஸோ சன்னிலேருந்து வர ரே எர்த்தில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி மேலே போகும்போது தான் அது வந்து அட்மாஸ்பியரை ஹீட் பண்ணுது. ஸோ எர்த்தோடைய அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் பை தி லாங் வேவ்ஸ் எமிட்டட் பை தி எர்த் அண்ட் நாட் தி ஷார்ட் வேவ்ஸ் விச் ஆர் கம்மிங் ஃப்ரம் தி சன். சன்லேருந்து வர ஷார்ட் வேவ்ஸ்னால இல்லை, சன்லேருந்து வர வேவ் ஷார்ட் வேவ்ஸ் எர்த்தில் பட்டு அது லாங் வேவாக மாறி மேலே போகும்போது தான் அது அட்மாஸ்பியரை சூடு பண்ணுது. ஓகே, இந்த சூடு பண்ணுறது அளவுக்கு அதிகமாக ஆகிறதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். ஸோ அது ஒரு வேறு டாபிக், அதுக்குள்ளே இப்போ போக வேணாம். ஸோ இந்த 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 விஷயம் நான் புரிஞ்சுக்கணும். அட்மாஸ்பியர் இஸ் கெட்டிங் ஹீட்டட் அப் ஃப்ரம் பிலோ, இட் இஸ் நாட் ஹீட்டட் அப் ஃப்ரம் அபோவ். எர்த்துலேருந்து ஹீட் ஆகி தான் மேலே போகுது. அதனால தான் இப்போ நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஏன் வந்து அங்கே குளிருதுன்னா, பூமியிலேருந்து அது ஒரு ஹைட்டில் இருக்குது. ஸோ பூமியிலேருந்து தான் வெப்பம் காற்றுக்கு வருதே தவிர காற்றுலேருந்து வெப்பம் பூமிக்கு வரல. ஸோ பூமி வந்து பூமி தான் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணி காற்றுக்கு விடுது. ஸோ அதனால் வந்து when air is rising up என்ன ஆகும், ஸ்லோவாக மேலே போக அது கோல்ட் ஆகுது. ட்ரோபோபாஸ் கிட்ட போனோன்னு ரொம்ப கோல்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப கோல்டான பிறகு என்னாச்சு, ட்ரோபோபாஸில் முட்டி இந்த சைடு ஒரு டைரக்ஷன், இந்த சைடில் ஒரு டைரக்ஷன் பிரியுது. இது சைடு வியூ. இதே இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா இது இங்கே முட்டி இப்படி போகுது. கரெக்டாக இதை தான் நம்ம இப்படி திருப்பி பார்த்துட்ருக்கோம்.
ஸோ நார்த்தில் கொஞ்சம் சவுத்தில் கொஞ்சம் போகுது. ஸோ இது வந்து என்ன ஆகிடுது, மேலே போய் கோல்ட் ஆகிடுது. ஸோ நம்ம இப்போ தான் ப்ரீவியஸ் டயக்ராமில் பார்த்தோம். ஸோ ஒரு விஷயம் வந்து ஹீட் ஆச்சுன்னா இந்த 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 மாலிகூல்ஸ்லாம் ஹீட் அப்சார்ப் பண்ணி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அதே இதுக்கு வந்து நம்ம இதுலேருந்து ஹீட்டை எடுத்துட்டோம்னா அது மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரெஸ்ட் ஆகி திருப்பி வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஆப்போசிட் எஃபெக்ட் நடக்கும். ஸோ அதனால் ஒரு சூடாக இருக்கிற காற்று வந்து கோல்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சூடாக இருக்கிற காற்று கோல்ட் ஆகுதுன்னா இதில் இருக்கிற ஹீட் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். இதில் இருக்க ஹீட் வெளியே போகுது அப்படின்னா இது வந்து கோல்ட் ஆகிடும். இது கோல்ட் ஆகும்போது என்ன ஆகுது, அதோட மோஷன் நிறுத்தி அது எல்லாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிருது திரும்பி. ஸோ அது எல்லாம் ஒன்று சேர ஆரம்பித்தோன்னே திருப்பி வந்து அது வந்து காம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். காம்பேக்ட் ஆகிறப்போ அதோட ப்ரெஷர் வந்து ஹை ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து என்ன ஆகுது, இந்த லோ ப்ரெஷரில் இருக்கிற இந்த சூடான காற்று மேலே போக கோல்டான பிறகு என்ன ஆகிடுது, அது வந்து டென்ஸ் ஆகிடுது. ஸோ இங்கே வந்து லோ டென்ஸாக இருக்குது, மேலே போனால் இன்னும் டென்ஸ் ஆகிடுது, ஏன்னா காம்பேக்ட் ஆகிடுது. ஸோ டென்ஸ் ஆனவொன்னு என்ன ஆகிடுது, அந்த காற்றோட வெயிட் வந்து அதிகமாகிடுது. இப்படி ட்ரோபோபாஸப்பட்டு இப்படி வருதுல, அதோட காற்று வெயிட் அதிகமாகுது. ஸோ வெயிட்டான இந்த காற்று வந்து இப்படி வந்துக்கிட்டு இருக்கு, இது இங்கே இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, அதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இந்த காற்று வந்து ஓவராக வெயிட் ஆன பிறகு அதோட வெயிட் தாங்க முடியாமல் திருப்பி கீழே இறங்குது. உங்கள் லாஜிக் புரியுதா? இப்போ நான் இந்த டயக்ராம் வந்து திருப்பி வரைகிறேன் பாருங்கள். இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை. இதுதான் ஈக்குவேட்டரில் மேலே சூடாகி ரைஸ் ஆன காற்று ட்ரோபோபாஸில் பட்டு 2 டைரக்ஷனில் பிரியுது. 2 டைரக்ஷனில் பிரிஞ்சு இது கொஞ்சம் வெயிட் ஆகிடுச்சு, ஏன்னா கோல்ட் ஆனதுனால. இங்கே வந்து ஹாட்டாக இருக்குது, ஆனால் இது இங்கே போனோன்னு கோல்ட் ஆகிடுது பிகாஸ் ஆஃப் ஆல்டிடியூட். இந்த கோல்டான இந்த காற்று வந்து வெயிட்டு. ஸோ இந்த வெயிட்டான காற்று வந்து அப்படியே நார்தன் டைரக்ஷன் நோக்கி போயிட்டே இருக்கும்போது வெயிட் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால அது அப்படியே கீழே இறங்கிடுது. ஏன்னா ஹாட் ஏர் வில் ரைஸ் அப், கோல்ட் ஏர் வில் கம் டவுன். இதுதான் லாஜிக். ஏன்னா ஹாட் ஏர் லோ ப்ரெஷர் மேலே போகுது, கோல்ட் ஏர் ஹை ப்ரெஷர் கீழே வருது. ஸோ கோல்ட் ஏர் வெயிட் அதிகம், ஏன்னா டென்சிட்டி அதிகம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், ஒரு விஷயம் கோல்டாக இருக்குன்னா அதுக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஒரு விஷயம் ஹாட்டாக இருக்குன்னா அதுக்கு டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ கோல்ட் ஏர் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். அது வந்து கரெக்டாக வந்து கீழே இறங்கும். ஸோ அதாவது 0 to 5 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே, இந்த 0 to 5 டிகிரிக்குள்ளே இருக்கிற ரைஸ் ஆன ஏர் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 23லேருந்து 35 டிகிரிக்கு நடுவில் வந்து ஃபாலோ ஆகும். ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து ஃபாலோ ஆகும். ஈக்குவட்டோரியல் ரீஜனில் ஏறின காற்று ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து ஃபாலோ ஆகுது. ஓகே, ஸோ ட்ராபிக்கல் ரீஜனில் காற்று வந்து ஃபாலோ ஆகுது அப்படிங்கிறது ஞாபகங்க. இது ஃபாலோ ஆகிறதுக்கு ஒரு காரணம் வந்து கோல்டு. ஏர் இஸ் பிகமிங் கோல்டு, அதனால் வந்து இட் இஸ் பிகமிங் டென்சர். ஸோ சின்ஸ் இட் இஸ் பிகமிங் கோல்டர், இட் இஸ் பிகமிங் டென்சர். சின்ஸ் இட் இஸ் பிங் டென்சர், இட் இஸ் பிகமிங் ஹெவி. சின்ஸ் இட் இஸ் பிகமிங் ஹெவி, இட் இஸ் ஃபாலிங். ஸோ வெயிட் ஆனது கீழே வரும், லைட் ஆனது மேலே போகும். இங்கே காற்று சூடாகி லைட் ஆனதுனால மேலே போகுது, இங்கே கோல்டாகி ஹெவி ஆனதுனால கீழே வருது. ஸோ அது இங்கே ரைஸ் ஆன காற்று ட்ரோபோபாஸில் முட்டி நார்தன் சைடில் போயிட்டு இருக்கிற காற்று ஹெவி ஆன பிறகு எங்கே டிசென்ட் ஆகுதுன்னா கரெக்டாக இங்கேருந்து இப்படி ரைஸ் ஆகி இந்த இடத்துல டிசென்ட் ஆகுது. உங்கள் லாஜிக் புரியுதா? ஸோ அது டிசென்ட் ஆகிற இடம் தான் வந்து இந்த ட்ராபிக்கல் ரீஜன். ஸோ இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்ப்போம். இங்கே தான் ட்ரோபோபாஸ் இருக்குது, இங்கே சூடாகி ரைஸ் ஆகிற காற்று மேலே போயிட்டு கொஞ்சம் கோல்டான பிறகு திருப்பி இங்கே கீழே வந்து இங்கே ஃபால் ஆகுது. ஓகே, ஸோ அந்த ஃபால் ஆகிற அந்த ரீஜனை தான் வந்து சப்ட்ராபிக்கல் ஹை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ட்ராபிக்கல் ஹையில் வந்து அது ஃபால் ஆகுது. இப்போதைக்கு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி இப்போ நம்ம இங்கே வருவோம். இது வந்து கீழே சப்சைட் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் தான் வந்து கோல்டு, இன்னொரு ரீசன் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட். ஸோ கோரியாலிஸ் எஃபெக்ட் அது என்ன, எப்படி வேலை செய்யுது, அதுக்குள்ளே இப்போ நம்ம போக வேணாம். கோரியாலிஸ் எஃபெக்ட்டுங்கிறது தனியாக இன்னொரு டாப்பிக்கு, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும். பட் இப்போதைக்கு கோரியாலிஸ் எஃபெக்ட்னா என்னன்னு உங்களுக்கு நம்ம கான்செப்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ கோரியாலிஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னதுன்னா, நார்தன் ஹெமிஸ்பியர், இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். நார்தன் ஹெமிஸ்பியரில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து தூக்கி போட்டிங்கன்னா நேராக இப்படி தூக்கி போட்டிங்கன்னா அப்படி நேராக போய் விழாது. பிகாஸ் ஆஃப் தி கோரியாலிஸ் எஃபெக்ட் விச் இஸ் கிரியேட்டட் டியூ டு ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த், இந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைட் டிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் தூக்கி போட்ட டேரக்ஷன்லேருந்து கொஞ்சம் ரைட் டிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து நார்த்துலேருந்து திருப்பி நார்தன் ஹெமிஸ்பியர் இந்த டேரக்ஷன் இப்படி தூக்கி போட்டிங்கன்னா நீங்கள் தூக்கி போட்ட டேரக்ஷன் வந்து கொஞ்சம் இப்படி ரைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டேரக்ஷனில் தான் பார்க்கணும். இங்கேருந்து பார்க்குறப்போ இதுதான் ரைட்டு, இப்படி ரைட்டில் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட். அதுவே சதர்ன் ஹெமிஸ்பியரில் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறீங்க அப்படின்னா இது நேராக இப்படி போகாது, டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து ஆப்ஜெக்ட் இப்படி தூக்கி போடுறீங்கன்னா இது இப்படி நேராக போகாது, இங்கேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேருந்து பார்க்குறப்போ இதுதான் லெஃப்ட்டு, ஸோ இது டுவர்ட்ஸ் லெஃப்ட் டிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு பேர் தான் கோரியாலிஸ் எஃபெக்ட். ஓகே, ஸோ இந்த லாஜிக் வந்து காற்றுக்கும் அப்ளிகபிள் தான். இதுதான் வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட். இது வந்து எல்லா புக்லேயும் இருக்கும். நீங்கள் கோரியாலிஸ் எஃபெக்ட்டுக்கு வேணும்னா அது தனியாக இன்னொரு வீடியோ பார்ப்போம்.
அது எப்படி எதனால டிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்னால தான், பிகாஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஸ்பீட் ஆஃப். ஸோ சென்டர் ஆஃப் தி எர்த் கொஞ்சம் வேகமாக சுற்றுது, போல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ். சென்டர் ஆஃப் தி எர்த் லார்ஜர் சர்க்கம்ஃபரன்ஸ், போல் வந்து ஸ்மாலர் சர்க்கம்ஃபரன்ஸ் தான். எர்த் ஆஸ் அ ஹோல் 24 hours தான் சுற்றுது. ஸோ 24 hours ஈக்குவேட்டர் ரீஜன் வந்து நிறைய கிலோமீட்டர் சுற்றி வரணும் ஒரு ரவுண்டு முடிக்க. ஆனால் போல் ரீஜன் கம்மியான கிலோமீட்டர் சுற்றி வந்தாலே போதும். ஈக்குவேட்டர் ரீஜன் ஒரு சர்க்கிளை சுற்றி வர ஒரு நிறைய ரவுண்டு சுற்றி வரணும். போல் ரீஜன் கம்மியான ரவுண்டு சுற்றினாலே போதும். இந்த டிஃபரன்ஷியல் ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த்ஸ் ஈக்குவேட்டர் அண்ட் போல்ஸ்னால தான் இந்த கோரியாலிஸ் எஃபெக்டே நடக்குது. ஸோ இது வந்து இப்போதைக்கு ரொம்ப இதுக்குள்ளே போக வேணாம். இப்போதைக்கு கோரியாலிஸ் எஃபெக்ட் மட்டும் மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம லாஜிக் வருவோம். இப்போ நம்ம லாஜிக் படி பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஈக்குவேட்டர்லேருந்து ரைஸ் ஆகி, இப்போ ஈக்குவேட்டர்லேருந்து ரைஸ் ஆன காற்று மேலே போய் ட்ரோபோபாஸில் முட்டி இப்படி இறங்குதுன்னு சொன்னால, இப்படி இந்த காற்று வந்து நீங்கள் வந்து ட்ரோபோபாஸ் லெவலில் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து ட்ரோபோபாஸ் இது வந்து விட்டுடலாம், இது வந்து அட் ட்ரோபோபாஸ் கிரவுண்டில் வந்து காற்றை பற்றி இப்போ பார்க்கல. ட்ரோபோபாஸ் லெவலில் காற்று பார்த்தீங்கன்னா முட்டி ட்ரோபோபாஸ்லேருந்து இந்த டைரக்ஷனில் தானே வந்து சப்போலார் ஹைக்கு போய் இங்கே ஃபால் ஆகுது, அப்படி தானே பார்த்தோம். ஸோ இந்த காற்று வந்து ஜஸ்ட் அ செகண்ட். ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து ரைஸ் ஆகிற காற்று நேராக இப்படி ட்ரோபோபாஸுக்கு இங்கேருந்து இப்படி போகிறது வந்து இப்படி நேராக போய் இப்படி இறங்குமானா கிடையாது. ஸோ இங்கேருந்து போகிற காற்று கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைட்டாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். கரெக்டாக கொஞ்சம் டுவர்ட்ஸ் ரைட்டாக வந்து டிஃப்ளெக்ட் ஆகும் எங்கே ட்ரோபோபாஸ் லெவலில். ஸோ இப்படி கொஞ்சம் ரைட்டாக டிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப போக 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 கிட்டத்தட்ட ஒரு 23 டிகிரி, அதாவது 23 டிகிரிலேருந்து 35 டிகிரி வரும்போது இந்த ரைட் டிஃப்ளெக்ஷன் எப்படி ஆகிடுதுன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனாக மாறிடுது. ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனாகவே மாறிடுது. ஸோ இப்படி டிஃப்ளெக்ட் ஆனது இந்த 23 கிட்ட வரும்போது ரொம்ப டிஃப்ளெக்ட் ஆகிடுது. ஸோ அதனால் என்ன ஆகிடுது, இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வந்து எப்படி இருக்குன்னா இது இப்படி இருக்குது. த டிஃப்ளெக்ஷன் இஸ் வெரி ஹையர். ஸோ இந்த டிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இப்படி இருக்குது. ஓகேவா? எங்கே ட்ரோபோபாஸ் லெவலில் இது அங்கே போய் விழுது. இதைத்தான் வந்து நம்ம இங்கே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இது ட்ரோபோபாஸில் முட்டி இங்கே வந்து விழுறதை தான் நம்ம டாப் வியூவிலேருந்து பார்த்துட்ருக்கோம். ஈக்குவட்டோரியல், இது வந்து சப்ட்ராபிக்கல் ஹை. இந்த ரீஜனில் என்ன ஆகுதுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரீஜனில் கரெக்டாக வந்து இது வந்து ஒரு வால் மாதிரி வருது பார்த்தீங்களா, எல்லா காற்றும் இங்கே வந்து இப்படி திரும்புது. ஸோ அதனால் வந்து வெஸ்ட் ஈஸ்ட் அலைன்மெண்ட்டில் இந்த காற்று போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஏரியாவில் வந்து காற்று வந்து இந்த டைரக்ஷனில் ஒரு செவுறு மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதை தான் வந்து நம்ம இந்த டயக்ராமில் பார்க்க முடியுது. ஸோ இங்கேருந்து போகிற ஸோ கரெக்டாக வந்து I'll just show that. ஸோ இந்த காற்று வந்து இங்கே விழுதுல, ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு செவுறு மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ அது எப்படின்னா ஒரு வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் போகிற ஒரு வால் மாதிரி ஃபார்ம் ஆகி அது பிளாக் பண்ணுது. அந்த வாலில் முட்டி தான் இது கீழே இறங்குது. ஸோ ஒரு ரீசன் வந்து ஏன் கீழே இறங்குதுன்னா பிகாஸ் ஆஃப் தி கோல்டு. இது ரைஸ் ஆன காற்று வந்து மேலே போயிட்டு ட்ரோபோபாஸில் முட்டி, பிகாஸ் இட் காட் கோல்டு, இட் இஸ் ஃபாலிங் ஆன் திஸ் சைட் அண்ட் இட் இஸ் ஃபாலிங் ஆன் திஸ் சைட். இன்னொரு ரீசன் என்னதுன்னா இந்த இடத்துல வந்து ஒரு செவுறு மாதிரி வருது வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில். வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் இந்த கோரியாலிஸ் எஃபெக்ட்னால இந்த டயக்ராமில் பார்க்குறப்ப இப்படி பார்த்தோம்ல, இது ஒரு லேட்ரல் வியூ, இது வந்து டாப் வியூ. டாப் வியூவில் பார்க்குறப்போ இது வந்து இப்படி செவுறு மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அதனால் இந்த செவுத்தில் மோதி கீழே இறங்குது. எங்கே ட்ரோபோபாஸில் மோதி கீழே இறங்குச்சோ அதே மாதிரி இந்த செவுத்தில் மோதுறதுனால இதை தாண்டி போக முடியாமல் இது கீழே இறங்குது. ஸோ அதனால் இந்த ஏரியாவில் வந்து ஒரு வெஸ்ட் ஈஸ்ட் ஃப்ளோயிங் பேரியர் மாதிரி ஒன்று இருக்குது. அதனால தான் இங்கேருந்து வர காற்று வந்து இதை மோதி இங்கே இறங்கிடுது. ஸோ இறங்கிறதுக்கு ரெண்டு ரீசன். ஒரு ரீசன் என்னது, பிகாஸ் இட் காட் ஹாட் அண்ட் பிகாஸ் இட் பிகேம் கோல்ட், இட் பிகேம் டென்ஸ், இட் பிகேம் ஹெவியர், ஸோ இட் இஸ் ஃபாலிங். இங்கேருந்து ரைஸ் ஆகிற காற்று இங்கே பட்டு, பிகாஸ் இட் காட் கோல்டு, இட் பிகேம் டென்ஸ், இட் பிகேம் ஹெவியர், ஸோ இட் இஸ் ஃபாலிங். அனதர் ரீசன் என்னன்னா இங்கே வந்து ஒரு வெஸ்ட் ஈஸ்ட் டைரக்ஷனில் ஒரு செவுறு மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் காற்று வந்து இப்படி சப்சைட் ஆகுது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ஈக்குவேட்டர்லேருந்து வர காற்று எல்லாமே வந்து இப்படி ட்ரோபோபாஸில் ஹைட்லேருந்து எல்லா காற்றும் வந்து ட்ரோபோபாஸ்லேருந்து இந்த ரீஜனில் வந்து சப்சைட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து காற்று வந்து சப்சைட் ஆகிட்டே இருக்குன்னா இந்த ரீஜனில் வந்து காற்று வந்து இறங்கிட்டே இருக்குது. ஸோ ஃபுல்லாக காற்று இருந்து அந்த காற்று அமுக்கி இந்த ரீஜனில் ஹை ப்ரெஷர் ஆகுது. ஒரு இடத்துல காற்று போட்டு அடிச்சுனே இருந்ததுன்னா அந்த ரீஜனில் ஹை ப்ரெஷர் இருக்கும். ஒரு இடத்துல காற்றே இல்லைன்னா அங்கே லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ இங்கே வந்து ஈக்குவேட்டரில் இது வந்து சப்ட்ராபிக் ஹை, இது வந்து ட்ராபிக்கல் ரீஜன். இந்த ஈக்குவேட்டரில் சூடாகி ரைஸ் ஆன காற்று மேலே போய் கோல்டாகி இங்கே வந்து விழுது, இந்த செவுத்தில் முட்டி இங்கே விழுது, அதாவது இந்த வெஸ்ட் ஈஸ்ட் வால் அதை முட்டி இங்கே விழுது. ஸோ இது விழுந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு ஹை ப்ரெஷர் உருவாகுது. ஸோ இங்கே வந்து லோ ப்ரெஷர் உருவானதுக்கு காரணம் வந்து டெம்பரேச்சர் தான், பியூர்லி வந்து டெம்பரேச்சர் தான். ஸோ சூரியன்லேருந்து வர வெப்பத்தினால பூமி சூடாகி பூமி அட்மாஸ்பியரை சூடாக்குறதுனால அட்மாஸ்பியரில் இருக்க காற்று சூடாகி மேலே போகுது. ஸோ இது வந்து இந்த ஈக்குவட்டோரியல் லோ அப்படிங்கிற இந்த லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆனது காரணமும் தெர்மல் ரீசன்ஸ் தான், சன்னோட சூடு தான்.
ஆனால் சப்ட்ராபிக்கல் ஹைன்னு இந்த பெல்ட் ஃபார்ம் ஆனது காரணம் என்னதுன்னா தெர்மல் ரீசன் கிடையாது, பிகாஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஏர். மேலேருந்து காற்று கீழே இறங்குறதுனால மட்டும்தான் அந்த அதிகமான காற்றுடைய ப்ரெஷரில் அங்கே அந்த கோல்டு ஏர் வந்து அங்கே வந்து இறங்கி 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 அங்கே வந்து ஹீட் அதிகமாகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி இறங்குற ஏர் கோல்டு ஏர், அந்த கோல்டு ஏரில் இருக்கிற அந்த டென்சிட்டினால் நிறைய காற்று அந்த இடத்துல இறங்குறதுனால ஹையாக இருக்குது. இங்கே வந்து டெம்பரேச்சர்னால ஹையால் அந்த கோல்டு ஏரோட அதிகமான டென்சிட்டியில் வந்து இறங்குறதுனால தான் ஹையாக இருக்குது. பட் இது வந்து சன்னோட டெம்பரேச்சர், சன்னோட இன்சுலேஷனாலே உருவானது. ஸோ அதனால் ப்ரெஷர் பெல்ட்டில் மொத்தம் 7 பார்த்தோம்ல. ஸோ முதல்ல வந்து தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் பெல்ட். ஃபர்ஸ்ட் வந்து தெர்மலி இன்டியூஸ்ட், செகண்ட் வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டைனமிக்கலி இன்டியூஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தெர்மலி இன்டியூஸ்ட்னா சன்னுடைய ஹீட்னாலேயோ இல்லைனா வந்து இன்சுலேஷனால் உருவாருது, அதாவது சூரிய வெப்பம் மேலே விழுறதுனால மட்டுமே உருவாருது தெர்மலி இன்டியூஸ்ட். டைனமிக்கலி இன்டியூஸ்ட் எப்படி உருவாகுதுன்னா இந்த மாதிரி காற்று மேலேருந்து கீழே போகிறதுனாலையும் கீழேருந்து மேலே போகிறதுனாலையும் உருவாருது. ஓகே, ஸோ ஈக்குவட்டோரியல் லோவும் போலார் ஹையும் வந்து தெர்மலி இன்டியூஸ்ட், சப்போலார் ஹையும் சப்ட்ராபிக்கல் ஹையும் சப்போலார் லோவும் வந்து டைனமிக்கலி இன்டியூஸ்ட். ஸோ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை சப்போலார் லோ ஃபார்ம் ஆகிறது காரணம் காற்று மேலேருந்து வரதுனாலே, இல்லை 2 காற்று வந்து டைரக்ஷனில் முட்டி மோதி எழும்புறதுனாலே இறங்குறதுனாலே ஃபார்ம் ஆகும். போலார் ஹையும் ஈக்குவட்டோரியல் லோவும் பியூர்லி ஹீட்னால தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இங்கேருந்து ரைஸ் ஆகிற காற்று, நம்ம இதை கதை மாதிரி பார்த்துக்கலாம். முதல் கதைப்படி இங்கேருந்து ரைஸ் ஆகிற காற்று ட்ரோபோபாஸில் மோதி கோல்ட் ஆகி இது இங்கே ஃபால் ஆகிட்டுருக்கு. இதுதான் இப்போதைக்கு நம்ம பார்த்த கடை. இதுதான் வந்து ட்ரோபோபாஸ். ஓகே, இது இப்படியே வச்சுப்போம். ஸோ இது வந்து இங்கே விழுறதுனால இந்த காற்று வந்து லைக் ஆல் தி கோல்ட் ஏர் இஸ் கம்மிங் அண்ட் சப்சைடிங். ஸோ கோல்ட் ஏர் வந்து சப்சைட் ஆகிறதுனால அந்த ரீஜனில் ஹை ப்ரெஷர் உருவாகுது. அதுதான் சப்ட்ராபிக்கல் ஹை. அதுதான் இங்கே சவுத்துலேயும் சப்ட்ராபிக்கல் ஹை. இப்போ இந்த சப்ட்ராபிக்கல் ஹை இங்கே உருவாயிடுச்சா, இப்போ நம்ம டேரெக்டாக வந்து அடுத்த கதைக்கு போவோம். அடுத்த கதை போலார் கதை. ஸோ போலார் கதை என்னதுன்னா, இங்கே எப்படி வந்து சன்னோட ஹீட்டுனால இங்கே வந்து இந்த ரீஜன் சூடாக இருக்கோ, போலார் ரீஜனில் சன்னோட இன்சுலேஷன் ரொம்ப ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனாலையும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலையும் லைக் ஒரு 6 மாதம் இப்போ எர்த்தோட வந்து டில்ட் இருக்குது. ஸோ எர்த்தோட டில்ட் இப்படி இருக்கிறதுனால, இங்கே சன் இருக்கிறதுனால இந்த ரீஜனில் தான் இன்சுலேஷன் இருக்குமே தவிர இந்த சர்க்கிளில் இன்சுலேஷனே இருக்காது. ஸோ ஒரு 6 மாதம் வந்து போலார் ரீஜன் வந்து டேவாகவும் 6 மாதம் நைட்டாகவும் தான் இருக்கும். இப்போ இங்கே அண்டார்டிகா போனீங்கன்னா நமக்கு வந்து இங்கே 12 மணி நேரம் காலையில் 12 மணி நேரம் ராத்திரி. ஆனால் அண்டார்டிகாவில் போனீங்கன்னா 6 மாதத்துக்கு காலையில் பகல் இருக்கும், அடுத்த 6 மாதத்துக்கு இரவு இருக்கும். ஸோ சம்மர் சீசன், இப்போ நீங்கள் ஆர்டிக் ஓஷன் நார்த்துக்கு போகிறீங்கன்னா சம்மர் சீசன் ஃபுல்லாக பகல் இருக்கும், வின்டர் சீசன் ஃபுல்லாக நைட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகிடுது, ரொம்ப லோ டெம்பரேச்சர் உருவாகுது. ப்ளஸ் ஸ்லாண்டிங் ரேஸ் இருக்கிறதுனாலையும் ரொம்ப லோ டெம்பரேச்சர். ஸோ இந்த லோ டெம்பரேச்சர்னாலே இங்கே இருக்கிற காற்று வந்து இட் இஸ் ஹைலி டென்ஸ்ட், ரொம்ப டென்ஸான காற்று இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, லோ டெம்பரேச்சர்னால் ரொம்ப டென்ஸாக இருக்கும். ஏன்னா எல்லா ஹீட்டையும் விட்டுட்டு அது வெயிட் அதிகமாகி ஒன்று சேர்ந்து காம்பேக்ட் ஆகுது. ஸோ இந்த ரொம்ப டென்ஸான ஏர்லேருந்து என்ன ஆகும், ஸோ பொதுவாக வந்து நம்ம ப்ரெஷரில் இருக்க லாஜிக் பார்த்துக்கிட்டோம்னா, ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு லோ ப்ரெஷர் இருக்குது, இங்கே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது. ஒரு லோ ப்ரெஷர் இருக்குன்னா அந்த லோ ப்ரெஷரை ஃபில்அப் பண்ணுறதுக்கு காற்று எல்லாமே அதை நோக்கி வரும். ஒரு லோ ப்ரெஷர் இருக்குன்னா அந்த லோ ப்ரெஷரை ஃபில்அப் பண்ணுறதுக்கு காற்று எல்லாமே அதை நோக்கி வரும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஹை ப்ரெஷர் இருக்குன்னா அதுலேருந்து காற்று வந்து அதை விட்டு வெளியே போகும். லோ ப்ரெஷரை நோக்கி காற்று உள்ளே வரும், ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று வெளியே போகும். இதுதான் வந்து ஹை ப்ரெஷருக்கும் லோ ப்ரெஷருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து லோ ஃபார்ம் ஆகிறதுனால இந்த லோவை ஃபில்அப் பண்ணுறதுக்கு சுற்றி இந்த இப்போ ஈக்குவட்டோரியல் லோ பார்த்தோம், இந்த ஈக்குவட்டோரியல் லோ ஃபில்அப் பண்ணுறதுக்கு தான் சுற்றுவட்ட எல்லா ரீஜன்லேருந்து காற்று வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஹை இருக்குன்னா இதுலேருந்து காற்று வந்து வெளியே போகும். ஸோ அந்த லாஜிக் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். எங்கெங்கெல்லாம் ஹை இருக்கோ அங்கேருந்து காற்று வெளியே போகும், எங்கெங்கெல்லாம் லோ இருக்கோ அதை நோக்கி காற்று உள்ளே வரும். ஸோ இங்கே வந்து என்ன ஆகிடுது, பிகாஸ் ஆஃப் தி கோல்ட் ஏர், இங்கே வந்து எப்படி வந்து வார்ம் ஏர் இருக்கிறதுனால லோ ஃபார்ம் ஆச்சோ, இங்கே வந்து ஹைலி டென்ஸ்டு கோல்ட் ஏர் இருக்குது. ஹைலி டென்ஸ்டு கோல்ட் ஏர் இருக்கிறதுனால இங்கே ஹையாக இருக்குது. ஸோ இதுலேருந்து வர காற்று எல்லாமே வந்து இதுலேருந்து கிளம்பும். இப்போ வந்து இதுதான் வந்து போலார் ஹைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் போலார் ஹைனா, இந்த போலார் ஹைலேருந்து காற்று வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்து திரும்பும். இதை நீங்கள் வந்து ஒரு நார்த், இப்போது நீங்கள் வந்து குளோபை வந்து மேலேருந்து பார்க்குறீங்கன்னா இதுதான் வந்து ஆர்டிக் சர்க்கிள், ஆர்டிக் ஓஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் ஆர்டிக் ஓஷன். ஆர்டிக் ஓஷன்லேருந்து காற்று வந்து சுற்றுப்புற எல்லா ரீஜனுக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல நமக்கு ரஷ்யா இருக்குது, இந்த இடத்துல யூரோப் இருக்குது, இந்த இடத்துல வந்து கிரீன்லேண்ட் இருக்கும், இந்த இடத்துல வந்து கனடா இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பேரிங் சி இருக்கும், இதுதான் பெசிபிக் ஓஷன், இந்த மாதிரி இருக்கும். ஸோ போலார் ரீஜன்லேருந்து காற்று வந்து எல்லா டைரக்ஷன்லையும் வெளியே நோக்கி போகும். ஓகே, ஸோ ஏர் வில் கோ அவுட் ஆஃப் இட். ஸோ அந்த கதைக்கு வருவோம். இப்போ இங்கேருந்து போகிற ஏர் வந்து இங்கேருந்து கிளம்புது. ஓகே, இங்கேருந்து வர ஏர் இங்கேருந்து இப்படி கிளம்புது. ஸோ இந்த கதைக்கு இப்போ வருவோம்.
ஆல்ரெடி முதல் கதை ஒன்று பார்த்துட்டோம், இப்போ ரெண்டாவது கதை பார்த்துட்ருக்கோம். ஸோ ரெண்டாவது கதைப்படி போலார்லேருந்து கிளம்புற காற்று. ஸோ போலார்லேருந்து நார்மலாக இப்போ போலார் ஹைலேருந்து ஒரு காற்று கிளம்புதுன்னா இப்படி நேராக போயிருக்கும். ஆனால் நமக்கு நார்தன் ஹெமிஸ்பியரில் கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகுது, டுவர்ட்ஸ் ரைட் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது டுவர்ட்ஸ் ரைட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். போலார்லேருந்து கிளம்புற எல்லா காற்றும் டுவர்ட்ஸ் ரைட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ போலார்லேருந்து கிளம்புற காற்று வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு தான் டிஃப்ளெக்ட் ஆகி வரும். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த காற்று இப்படி டுவர்ட்ஸ் ரைட்டு தான் வரும். ஸோ இது வந்து ஈஸ்ட்டு, இது வந்து வெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்டிலேருந்து சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் தானே போகுது. இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டை நோக்கி தானே போகுது. ஸோ ஈஸ்ட்லேருந்து ஆரம்பித்து வெஸ்ட்டை நோக்கி போகுது. அதனால் இதுக்கு பேர் ஈஸ்டர்லிஸ். நம்ம காற்றை வந்து எப்படி நேம் பண்ணுறோன்னா, எங்கே போய் சேருதோ அதை வச்சு நேம் பண்ணல, எங்கேருந்து கிளம்புதோ அதை வச்சு தான் நேம் பண்ணுறோம். இப்போ ஈஸ்டர்லிஸ்னால் அது ஈஸ்ட்லேருந்து கிளம்பியிருக்கும், வெஸ்டர்லிஸ்னால் வெஸ்ட்லேருந்து கிளம்பியிருக்கும். இதை தான் வந்து மேற்கத்திய காற்று கிழக்கத்திய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கத்திய காற்று தான் வெஸ்டர்லிஸ், கிழக்கத்திய காற்று தான் வந்து ஈஸ்டர்லிஸ். இது வந்து கிழக்குலேருந்து ஈஸ்ட்லேருந்து கிளம்புறதுனால இது ஈஸ்டர்லிஸ், வெஸ்ட்லேருந்து கிளம்புச்சுன்னா அது வெஸ்டர்லிஸ். ஸோ ஈஸ்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட்டை நோக்கி போகிறதுனால இதுக்கு பேர் வந்து வெஸ்டர்லிஸ், ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, இதுக்கு பேர் ஈஸ்டர்லிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எங்கேருந்து கிளம்புதோ அதை தான் பேர். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேருந்து காற்று கிளம்புச்சோ அதுதான் பேர். ஓகே, ஸோ ஈஸ்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட்டை நோக்கி போகிறதுனால இதுக்கு பேர் ஈஸ்டர்லிஸ். இது வந்து போலார் ரீஜனில் போகிறதுனால இதுக்கு பேர் போலார் ஈஸ்டர்லிஸ். ஸோ இப்போ நமக்கு என்ன கதை, இங்கே வந்து சன்னோட இன்சுலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமான லோ டெம்பரேச்சர் இருக்குது. அந்த லோ டெம்பரேச்சரில் எல்லா ஹீட்டுமே வந்து காற்று வெளியே விட்டு அது வந்து கோல்ட் ஆகி ஹை டென்ஸ், காம்பேக்ட் ஆகி ஹை டென்ஸ் ஆகி ஹெவியாகி அந்த இடத்துல ஒரு ஹை ப்ரெஷர் உருவாக்குது. அந்த ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று வந்து எல்லா டைரக்ஷன்லேருந்து கிளம்பி சுற்றி போகுது. அது சுற்றி போகிற காற்று கோரியாலிஸ் எஃபெக்ட்னால டுவர்ட்ஸ் ரைட்டு டிஃப்ளெக்ட் ஆகி போகுது. அப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகிற காற்றுக்கு பேர் தான் போலார் ஈஸ்டர்லீஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்து வச்சுருக்க கதை நம்பர் 1 என்ன, ஈக்குவேட்டர்லேருந்து சூடுனால ரைஸ் ஆன காற்று ட்ரோபோபாஸில் பட்டு கோல்ட் ஆகிறதுனாலையும் இந்த ஈஸ்ட் வெஸ்ட் வால் இங்கே இருக்கிறதுனாலையும் என்ன ஆகுது, இது வந்து இட் இஸ் ஃபாலிங் இன் தி சப்ட்ராபிக்கல் ஹை. ஸோ சப்ட்ராபிக்கல் ஹையில் வந்து ஃபால் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு லோ உருவாயிடுச்சு. ஸோ ஹை உருவாயிடுச்சு. இந்த சப்ட்ராபிக்கல் ஹை எதனால் ஃபார்ம் ஆகுது, எல்லா காற்றும் அது மேலேருந்து வந்து அந்த கோல்டு, அந்த ட்ரை ஏர் வந்து ட்ரை ஏர் வந்து அங்கேருந்து வந்து விழுறதுனால அது வந்து ஹையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து செகண்ட் கதை என்ன ஆகுது, போலார் ஹைலேருந்து போலார் ஈஸ்டர்லிஸ் ஃபார்ம் ஆனதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ஈக்குவட்டோரியல் லோ எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம மொத்தம் என்ன பார்க்க போகிறோம், 7 ப்ரெஷர் பெல்ட்டும் 3 பிளானட்டரி விண்ட்ஸும் பார்க்கணும். கரெக்டாக 7 ப்ரெஷர் பெல்ட்டில் ஈக்குவட்டோரியல் லோ பார்த்தாச்சு, சப்ட்ராபிக்கல் ஹை பார்த்தாச்சு, இப்போது போலார் ஹை எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறதும் பார்த்தாச்சு. ஸோ 1 2 3 4 5, ஸோ மொத்தம் 5 ப்ரெஷர் பெல்ட் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. இதே லாஜிக் தான் சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும். இங்கே அண்டார்டிகாலையும் வந்து அளவுக்கு அதிகமான கோல்டு இருக்கும். அண்டார்டிகாலேருந்து காற்று கிளம்பும். அண்டார்டிகாலேருந்து கிளம்புற காற்று நேராக போகாமல் டுவர்ட்ஸ் என்ன போகும், போலார் ஹைலேருந்து கிளம்புறது நேராக போகாமல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும். இப்போ எப்படி வந்து இங்கே வந்து டுவர்ட்ஸ் ரைட்டு போகுது நார்த்தில், இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும். ஸோ இங்கேருந்து போகிற காற்று இப்படி லெஃப்டில் போகும். புரியுதா? இது வந்து எப்படி இருக்குன்னா சவுத் ஈஸ்ட்லேருந்து நார்த் வெஸ்ட்டை நோக்கி போகுது. கரெக்டாக ஈஸ்ட்லேருந்து கிளம்பி வெஸ்ட்டை நோக்கி போகுது. ஸோ இதுக்கு பேரும் போலார் ஈஸ்டர்லிஸ் தான். இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், 3 பிளானட்டரி விண்டில் போலார் ஈஸ்டர்லிஸ் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். 7 ப்ரெஷர் பெல்ட்டில் 5 ப்ரெஷர் பெல்ட் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ 2 கதை முடிஞ்சிருக்கு. இப்போ 3வது கதை, அடுத்த கதைக்கு போவோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நேரடியாக வந்து திருப்பி முதல் கதைக்கே வருவோம். இப்படி மேலேருந்து வர காற்று வந்து என்ன ஆகுது, இங்கேருந்து ரைஸ் ஆகிற காற்று முதல் கதைக்கு போவோம். முதல் கதையில் இது வந்து மேலே பட்டுதா, மேலே பட்டு இந்த மேலே படுற காற்று கோல்ட் ஆகிறதுனாலே இந்த வால் எஃபெக்ட்னால இங்கே விழுதுன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து வந்து ஒரு காற்று வந்து சப்போலார் இந்த ரீஜனை நோக்கி வருது. ஸோ இந்த விழுந்த காற்று என்ன ஆகுது, 2ஆக பிரியுது. இப்போது மேலேருந்து காற்று தரையை நோக்கி வருதுன்னா, இப்போ நம்ம ஈக்குவேட்டரில் என்ன பார்த்தோம், ஈக்குவேட்டரில் கீழேருந்து கிளம்பி மேலே போகிற காற்று வந்து ட்ரோபோபாஸில் பட்டு 2 டைரக்ஷன்லையும் பிரிஞ்சதை பார்த்தோம்ல. அதே மாதிரி மேலேருந்து கீழே நோக்கி வர காற்றும் கீழே பட்டு 2 டைரக்ஷனில் பிரியும் தானே. ஸோ மேலேருந்து கீழே வர காற்றும் கீழே பட்டு 2 டைரக்ஷனில் பிரியும். ஸோ இது மேலே ஏறி கோல்ட் ஆகிறதுனால ட்ரோபோபாஸில் பட்டு இந்த டைரக்ஷன் போகுது, இந்த வால்னால கீழே இறங்குது. கீழே இறங்கினோன்னே இது இந்த டைரக்ஷனில் திருப்பி போகுது, இது இந்த டைரக்ஷனில் திருப்பி போகுது. ஸோ கீழே பட்டு இது டைவர்ஜ் ஆகுது. ஸோ டைவர்ஜென்ஸ்னால் என்ன ஆகுது, ஒரு வாலில் பட்டுச்சுன்னா 2 டைவர்ஜ் ஆகும். ஸோ அந்த டைவர்ஜென்ஸ் தான் இங்கே நடக்குது. ஸோ இங்கே பட்டு இங்கே இறங்கி இந்த சப்ட்ராபிக்கல் ஹையில் நான் ஆல்ரெடி சொன்னேன்,
ஹைலேருந்து காற்று வெளியே போகும், லோனா அதை நோக்கி காற்று உள்ளே வரும். ஸோ இந்த ஹைலேருந்து விழுந்த காற்று இதை நோக்கி வெளியே போகுது, 2 டைரக்ஷன்லையும் வெளியே போகுது. கரெக்டா? ஸோ மேலேருந்து வந்து இறங்கின காற்று, மேலேருந்து பட்டு இறங்கின காற்று 2 டைரக்ஷன்லையும் பிரியுது. அதுதான் இப்போ அடுத்த கதை, முதல் கதையோட தொடர்ச்சி. புரியுதா? ஸோ என்ன ஹை ப்ரெஷர், எல்லா டைரக்ஷன்லையும் காற்று போகும். ஸோ நார்மல் எர்த்தாக இருந்ததுன்னா, நார்மல் எர்த்தில் ரொட்டேஷன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், இது வந்து நேராக இப்படி போயிருக்கும். ஆனால் கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகிடும், இது எல்லாமே டுவர்ட்ஸ் ரைட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மேலேருந்து இது பட்டு விழுகிற இந்த காற்று வந்து 2ஆக டைவர்ஜன்ஸ் ஆகுதுல்ல, ஹையில் டைவர்ஜன்ஸ் ஆகும், லோவில் கன்வர்ஜன்ஸ் ஆகும். உங்கள் லாஜிக் புரியுதா? லோ இருந்தால் அதில் வந்து கன்வர்ஜன்ஸ் நடக்கும், ஹை இருந்தால் அதுலேருந்து டைவர்ஜன்ஸ். டைவர்ஜன்ஸ்னால் என்ன, காற்று வந்து அதுலேருந்து வெளியே போகிறது. ஸோ ஹைனா அதுலேருந்து டைவர்ஜன்ஸ் நடக்குது. ஸோ கோரியாலிஸ் எஃபெக்ட் இல்லைனா இது நேராக போயிருக்கும், கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் ரைட் போகும். உங்களுக்கு கதை புரிஞ்சிச்சா? அதே மாதிரி கோரியாலிஸ் எஃபெக்ட் இருந்தது இல்லைனா இது இப்படி வந்திருக்கும், கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால டுவர்ட்ஸ் ரைட். அங்கேருந்து பார்க்குறப்ப இதுதான் ரைட்டு. ஓகேவா? ஸோ அங்கேருந்து பார்க்குறப்ப இதுதான் ரைட்டு. ஓகே, ஸோ மேலே ஏறி கோல்டான காற்று, கோல்டானதுனால இங்கே மேலே இங்கே டைவர்ஜன்ஸ் ஆகி இங்கே இறங்குதுல, இங்கே இறங்கின காற்று வந்து இங்கே வாலில் முட்டி சப்ட்ராபிக்கல் ஹையில் இறங்குச்சுல, இறங்கின காற்று பூமிக்கு வந்து 2ஆக பிரியுது. ஸோ எர்த்துக்கு மேலே தான் வந்து இது இப்படி போகுது, எர்த்துக்கு கீழே, அதாவது அட் தி லோவர் லெவல்ஸ் ஆஃப் தி எர்த், அதாவது இந்த பாட்டம் லெவல்ஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியரில் இது வந்து இந்த டைரக்ஷனில் இப்படி வருது. ஸோ இதுதான் 2 செட் ஆஃப் விண்ட்ஸு. ஸோ இந்த விண்டு பாருங்கள், ஸோ சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து ஈக்குட்டோரியல் லோக்கு வர விண்டு வந்து நார்த் ஈஸ்ட்டில் ஆரம்பித்து சவுத் வெஸ்ட்டுக்கு போதா. ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ஆரம்பித்து சவுத் வெஸ்ட்டுக்கு போகுது. ஸோ இதுக்கு பேர் ஈஸ்டர்லீஸாக இருக்கும். ஓகே, இதுக்கு பேர் வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் ஆர் கால்ட் அஸ் ட்ரேட் விண்ட்ஸ். இதுக்கு 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு பேர் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்கே என்ன பார்த்தோம், போலார் ஈஸ்டர்லீஸ் பார்த்தாச்சா. இதுக்கு பேர் அதே டைரக்ஷன் அதே மாதிரி வருது, இதுக்கு பேர் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ். இந்த ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ்க்கு இன்னொரு பேர் தான் ட்ரேட் விண்ட். இது வந்து ஈஸ்டில் ஆரம்பித்து வெஸ்ட்டை நோக்கி வருது. அதே மாதிரி இந்த சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து மேலே போதில் ஒரு காற்று, இந்த காற்று வந்து மேலே போச்சுல, இந்த மேலே போகிற காற்று வந்து இப்படி போகிறதுனால இது பாருங்கள், சவுத் வெஸ்ட்டில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட்டுக்கு நோக்கி போகுது, சவுத் வெஸ்ட்டில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட்டை நோக்கி போகுது. வெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ், வெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ட்ரேட் விண்ட்ஸ் இருக்குது, இந்த இடத்துல வந்து வெஸ்டர்லீஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து போலார் ஈஸ்டர்லீஸ் இருக்குது. ஸோ கதை புரிஞ்சிச்சா? இதே தான் சவுத்துலேயும் நடக்கும். ஸோ இங்கேருந்து எர்த்தோட ஹீட்னால ரைஸ் ஆகிற காற்று ட்ரோபோபாஸில் முட்டி அது வந்து கரெக்டாக சப்ட்ராபிக்கல் ஹையில் இறங்கும். இறங்கினோடனே இந்த 2 ஏரியாலையும் டைவர்ஜன்ஸ் நடக்கும். கரெக்டாக? இப்போ டைவர்ஜன்ஸ்க்கு டைரக்ஷன் பாருங்கள், இது சதர்ன் ஹெமிஸ்பியர். சதர்ன் ஹெமிஸ்பியரில் டைவர்ஜன்ஸ் நார்மலாக இருந்ததுதான் டைவர்ஜன்ஸ் இப்படி தான் ஆயிருக்கும். கரெக்டாக? நார்மலாக இருந்ததுதான் டைவர்ஜன்ஸ் இப்படியா இருக்கும். பட் நமக்கு என்ன இருக்குது, கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்குது. ஸோ கோரியாலிஸ் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்படி போக வேண்டியது நேராக போகாமல் டுவர்ட்ஸ் லெஃப்ட் போகும், லெஃப்ட் டிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து டைவர்ஜ் ஆகிற இந்த காற்றும் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து டிஃப்ளெக்ட் ஆகும். இந்த டைரக்ஷனில் இதுதான் லெஃப்ட்டு. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, போலார் ஈஸ்டர்லீஸ் இருக்குது. ஸோ போலார் ஈஸ்டர்லீஸ், இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ், ஏன்னா வெஸ்ட்டில் ஆரம்பித்து ஈஸ்ட்டுக்கு வருது. ஸோ நார்த் வெஸ்ட்டிலேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வருது, நார்த் வெஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வருது. ஸோ வெஸ்ட்டில் ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ். ஸோ இதுக்கு பேர் போலார் ஈஸ்டர்லீஸ் தான். இதுக்கு பேர் போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் ட்ரேட் விண்ட்ஸ். ஓகே, நார்தர்ன் போலார் ஈஸ்டர்லீஸ் ஆர் சதர்ன் போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் நார்தர்ன் போலார் இது போலார் ஈஸ்டர்லீஸ், ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ், ட்ராபிக்கல் நார்தர்ன் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ், இது சதர்ன் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து வருது இதுக்கு. ஸோ ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ்க்கு இன்னொரு பேர் தான் ட்ரேட் விண்ட்ஸ். இப்போ நமக்கு கதைப்படி, இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கதைக்கு வருவோம். ஸோ நம்மளுடைய கதைக்கு இப்போ திருப்பி வரலாம். இங்கேருந்து சூடாகி ரைஸ் ஆகிற காற்று ட்ரோபோபாஸில் படுது, இந்த இடத்துல கோல்ட் ஆகுது, ப்ளஸ் ட்ரோபோபாஸில் படுறதுனால 2 இடத்துலையும் டைவர்ஜன்ஸ் நடக்குது. ஒரு வாலில் பட்டால் டைவர்ஜன்ஸ் ஆகும்,
அதே மாதிரி கோரியாலிஸ் எஃபெக்ட்னால இங்கே ஈஸ்ட் வெஸ்ட் வால் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது இப்படி போகிறதுனால இந்தியா அப்பர் ரீச்சஸ் ஆஃப் தி அட்மாஸ்பியர். ஸோ அதனால் இந்த காற்று வந்து கரெக்டாக இந்த இடத்துல டிசென்ட் ஆகுது. ஸோ டிசென்ட் ஆகிற காற்று டைவர்ஜ் ஆகுது. ஸோ டைவர்ஜ் ஆகிற காற்று எப்படி போகுது? வெஸ்டர்லிஸாக வந்து டுவர்ட்ஸ் நார்த் டைரக்ஷன்லையும் ஈஸ்டர்லிஸாக வந்து டுவர்ட்ஸ் சவுத் டைரக்ஷன்லையும் போகுது. ஸோ ஈஸ்டர்லிஸாக சவுத் டைரக்ஷனில் போகிறதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? நார்தர்ன் டிராபிக்கல் ஈஸ்டர்லிஸ் ஆர் நார்தர்ன் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மேலே வந்து நார்த்தில் போகிறதுக்கு வந்து நம்ம வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வெஸ்டர்லீஸ் எங்கே போகுது? சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட்டை நோக்கி போகுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன புரிஞ்சிச்சு? ட்ரேட் விண்ட்ஸும் வெஸ்டர்லீஸும் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சிச்சா? இப்போ அதே மேலே போவோம். மேலே போகிறப்போ இங்கே என்ன ஆகுது? போலார் ரீஜன்லேருந்து எல்லா டைரக்ஷன்லேருந்தும் காற்று போகும்னு சொன்னேன். அது வந்து கோரியாலிஸ் எஃபெக்ட்னால போலார் ஈஸ்டர்லிஸாக வருது. இந்த போலார் ஈஸ்டர்லிஸ் இப்படி வருது, இந்த வெஸ்டர்லிஸ் இப்படி போகுது. இது ரெண்டும் வந்து கன்வெர்ஜ் ஆகிற இந்த இடம் தான் வந்து சப்போலார் லோ. இங்கே எப்படி கன்வர்ஜென்ஸ் உருவாகுதுன்னா, இங்கே பாருங்கள், ரெண்டு சைட்லேருந்து காற்று வந்து இங்கே மோதுறதுனால மேலே ஏறுது. இப்படி வந்து மோதுறதுனால மேலே ஏறுது. உங்களுக்கு நான் வந்து டைரக்ஷன் காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு காற்று வந்து இப்படி மோதுறதுனால இப்படி மேலே ஏறுது. ஓகே, மோதுறதுனால இப்படி மேலே ஏறுது. ஸோ இங்கே இந்த போலார் ரீஜன்லேருந்து போலார் ஈஸ்டர்லிஸ் வருதா, சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து வெஸ்டர்லிஸ் வருதா, இது ரெண்டு இப்படி மோதி இப்படி மேலே ஏறுது. ஸோ கரெக்டாக பூமியில் இப்படி ரெண்டு மோதி மேலே ஏறுது. ஸோ மேலே ஏறும்போது என்ன ஆகும்? இந்த இடத்துல ஒரு லோ உருவாகும். ஸோ அந்த லோ தான் வந்து திருப்பி வந்து நமக்கு என்ன சொல்கிறோம்? அந்த லோ தான் வந்து சப்போலார் லோ அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி இங்கே டயக்ராமேட்டிக்காக பார்ப்போம். இதை டயக்ராமேட்டிக்காக பார்க்குறப்போ எப்படி இருக்குன்னா, இது இப்படி பார்த்துக்கலாம். இது போலார் ஹை, இந்த ஏரியா வந்து சப்ட்ராபிக்கல் ஹை. ஸோ போலார் ஹை, சப்ட்ராபிக்கல் ஹை, இங்கேருந்து வெஸ்டர்லிஸ் வருது, இங்கேருந்து போலார் ஈஸ்டர்லிஸ் வருது. கரெக்டாக இதுதான் சொல்கிறேன். இங்கேருந்து போலார் ஈஸ்டர்லிஸ் வருது, இங்கேருந்து வெஸ்டர்லிஸ் வருது. இதைத்தான் நான் மீன் பண்ணுறேன். இது வெஸ்டர்லிஸ், இது ஈஸ்டர்லிஸ், இது போலார் ஹை, சப்ட்ராபிக்கல் லோ. இதை தான் நான் இந்த மாதிரி டயக்ராமாக போட்டிருக்கேன். இது போலார் ஹை, இது சப்ட்ராபிக்கல் ஹை, இங்கேருந்து வெஸ்டர்லிஸ் வந்து இங்கேருந்து வருது. இது ரெண்டு இப்படி மோதி என்ன ஆகுது? இப்படி ரைஸ் ஆகுது. இப்படி மோதி ரைஸ் ஆகிறப்போ திருப்பி இங்கே ஒரு வெற்றிடம் உருவாகுது. திருப்பி காற்று வந்து ஃபில்அப் பண்ணி ரைஸ் ஆகுது. ஸோ திருப்பி மோதி மேலே ரைஸ் ஆனோடனே இங்கே வெற்றிடம் வருது. திருப்பி காற்று வந்து ஃபில்அப் பண்ணி திருப்பி ரைஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மோதி மேலே ஏறதுனால இங்கே வெற்றிடம் உருவாகுது. வெற்றிடம் உருவாதனால திருப்பி காற்று வருது. திருப்பி மோதி மேலே போகுது, வெற்றிடம் உருவாது, காற்று வருது. ஸோ அந்த வெற்றிடத்தினால தான் இங்கே வந்து சப்போலார் லோ அப்படின்னு வருது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே இப்போ நோட் பண்ணிங்கன்னா, நம்ம எல்லா ப்ரெஷர் பின்ஸும் ஏன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து இது தெர்மலி இன்டியூஸ், ஏன்னா சன்னோடைய சூடு அதிகமாக இருக்கிறதுனால இது ஃபார்ம் ஆகுது. இங்கே சன்னோட சூடு இல்லாததுனால தான் இங்கே வந்து ஹை ஃபார்ம் ஆகுது, இது லோ ஃபார்ம் ஆகுது. ஆனால் இது வந்து டைனாமிக்கலி இன்டியூஸ்டுன்னு சொன்னேன். மேலேருந்து காற்று இங்கே இறங்குறதுனால தான் இங்கே ஹை உருவாகுது. அதே மாதிரி ரெண்டு காற்று கன்வெர்ஜ் ஆகி ரைஸ் ஆகிறதுனால தான் இங்கே லோ உருவாகுது. ஸோ மேலேருந்து வர காற்று கீழே வந்தோடனே டைவர்ஜ் ஆகும். ஸோ சப்ட்ராபிக்கல் ஹையில் டைவர்ஜென்ஸ் நடக்கும், சப்போலார் லோவில் கன்வர்ஜென்ஸ் நடக்கும். ஸோ இது டைனாமிக்கலி இன்டியூஸ்டு டைவர்ஜென்ஸ், இது டைனாமிக்கலி இன்டியூஸ்டு கன்வர்ஜென்ஸ். இது ஏன் டைவர்ஜென்ஸ் சொல்கிறேன்னா, மேலேருந்து வர வேட காற்று மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் டைவர்ட் ஆகுதுல்ல, அதே மாதிரி கீழேருந்து வர ரெண்டு காற்றும் ஒன்றா பட்டு மேலே ரைஸ் ஆகுது. ஸோ இது டைனாமிக்கலி இன்டியூஸ்டு கன்வர்ஜென்ஸ், இது டைனாமிக்கலி இன்டியூஸ்டு டைவர்ஜென்ஸ். ஸோ அதனால தான் இது ரெண்டுத்துக்கும் டைனாமிக்கலி இன்டியூஸ்டு பெல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹீட்னாலே கோல்டுனாலே ஃபார்ம் ஆகலை. ரெண்டு லேயர், ரெண்டு காற்று வந்து இப்படி பட்டு பூமியில் பார்த்தோன்னே இப்படி டைவர்ஜ் ஆகுது சப்ட்ராபிக்கல் ஹைவில். அந்த டைவர்ஜென்ஸ்னால உருவாகிறது சப்ட்ராபிக்கல் ஹை. சப்போலார் லோ வந்து ரெண்டு காற்று கன்வெர்ஜ் ஆகி மேலே எழும்புறதுனால உருவாகிறது சப்போலார் லோ. ஸோ இந்த சப்போலார் லோவும் சப்ட்ராபிக்கல் ஹையும் வந்து டைவர்ஜென்ஸ்னால தான் உருவாகுது. டைவர்ஜென்ஸ் அண்ட் கன்வர்ஜென்ஸ்னால தான் உருவாகுது. அதனால தான் இதுக்கு பேர் டைனாமிக்கலி இன்டியூஸ் சொல்கிறோம். ஈக்குட்டோரியல் லோவும் போலார் ஹையும் வந்து எதனால் உருவாகுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இங்கே ஹை டெம்பரேச்சர்னால ஈக்குட்டோரியல் லோ, லோ டெம்பரேச்சர்னால போலார் ஹை. ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன புரிஞ்சிச்சு? 7 ப்ரெஷர் பெல்ட் எப்படி உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, 3 விண்டு எப்படி உருவாயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து கதைக்கு போவோம். கதை நான் திருப்பி என்ன சார் ஒரே கதையை எத்தனை வாட்டி சொல்கிறீங்க? ஒரே கதையை எத்தனை வாட்டி சொல்லணும்னா, இது வந்து ஆயுத எழுத்து படம் மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மாநாடு மாதிரி வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து படம் மாதிரி ஒரே கதையை 3 கோணத்தில் நம்ம பார்க்கறதுனால 3 கதை புரியுதுல, மணிரத்னம் படம் ஆயுத எழுத்து அந்த மாதிரி. ஸோ ஈக்குட்டோரியல்லேருந்து சன்னோட ஹீட்டுனால, இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்து கதையை நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஈக்குட்டோரியல் லோவில் சன்னோட ஹீட்டுனால காற்று வந்து என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிற காற்று என்ன ஆகுது? லோ ப்ரெஷர் உருவாகுது. ஏன்னா காற்று எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால லோ ப்ரெஷர் உருவாகுது. ஸோ லைட் ஆகிடுது, லைட் ஆகி மேலே எழும்பிடுது. ஸோ மேலே எழும்புறதுனால லோ ப்ரெஷர் உருவாயிடுது. ஸோ காற்று மேலே எழும்பிடுது. மேலே எழும்புற காற்று ட்ரோபோபாஸை முட்டின பிறகு என்ன ஆகிடுது? நார்த் டைரக்ஷன்லையும் சவுத் டைரக்ஷன்லையும் பிரியுது. அப்படி பிரியறது வந்து இங்கே ஈஸ்ட் வெஸ்ட் வால் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஈஸ்ட் வெஸ்ட் வால் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா, நம்ம கோரியாலிஸ் எஃபெக்ட்னாலன்னு சொன்னோம்.
ஸோ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் வால் பட்டு மோதி இறங்குறதுனாலையும் ப்ளஸ் கோல்ட் ஏர் வெயிட் அதிகமாக இருக்கும், அது வெயிட்னாலே இறங்குறோம். ஸோ கோல்ட் ஏர் ரொம்ப நாளாக தாக்க முடியாதனால வெயிட்னால இறங்குது. ஸோ அது வெயிட்னால இறங்குறதுனாலையும் சப்ட்ராபிக்கல் ஹையில் வந்து இறங்கிடுது. இறங்கின இந்த காற்று வந்து என்ன ஆகிடுது, நார்தன் டைரக்ஷனில் ஒரு இதுவாகவும் சதர்ன் டைரக்ஷனில் ஒரு ரவுண்டாகவும் பிரியுது. ஓகே, இப்படி இறங்கின காற்று நார்தன் டைரக்ஷன்லையும் சதர்ன் டைரக்ஷன்லையும் பிரியுது. ஓகே, இப்படி சதர்ன் டைரக்ஷனில் பிரியறது காற்றுக்கு பேர் தான் ட்ரேட் வின்ஸ், நார்தனில் போகிற காற்றுக்கு பேர் தான் வந்து வெஸ்டர்லீஸ். ஸோ இதுதான் வந்து ட்ரேட் வின்ஸ், இது வந்து வெஸ்டர்லீஸ். இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்லேருந்து வரதுனால இது வந்து ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ்னு சொல்கிறோம், நார்தன் ட்ராபிக்கல் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு கூட சொல்கிறோம். இது வெஸ்டர்லீஸ், ஏன்னா வெஸ்ட்டில் ஆரம்பித்து ஈஸ்ட்டுக்கு போகிறதுனால இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சா? இப்போதைக்கு இந்த ரெண்டு புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன ஆகுது, இங்கே சன்னோட இன்சோலேஷன் அதிகமாக இருக்கிறதுனால டியூ டு ஹையர் இன்சோலேஷன் ஆஃப் தி சன் வாட் இஸ் ஹேப்பனிங் இயர், சாரி சன்னோட இன்சோலேஷன் லோவராக இருக்கிறதுனால டியூ டு லோவர் இன்சோலேஷன் ஆஃப் தி சன் வாட் இஸ் ஹேப்பனிங் இயர், இந்த ஏரியாவில் ஒரு ஹை ப்ரெஷர் உருவாகுது. இந்த ஹை ப்ரெஷர் வந்து என்ன பண்ணுது, ஏன்னா லைக் பிகாஸ் ஆஃப் தி டென்ஸ் கோல்டாக இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து காற்று வெளியே டைவர்ஜ் ஆகுது. அது டைவர்ஜ் ஆகிறது கோரியாலிஸ் எஃபெக்ட்னால் ரைட்டு போகிறதுனால போலார் ஈஸ்டர்லீஸ் ஃபார்ம் ஆகுது. போலார் ஈஸ்டர்லீஸ், வெஸ்டர்லீஸ், ட்ரேட் வின்ஸ் 3 ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. இப்போ நம்ம உங்களுக்கு என்ன புரியுது, இந்த காற்று இறங்கி இங்கே வந்துருச்சா, இது ஒரு சர்க்குலேஷன் மாதிரி தருதா, இங்கேருந்து ரைஸ் ஆகுது, மேலே போகுது, திருப்பி வந்து இங்கே இறங்குது, இறங்கின காற்று வெஸ்டர்லீஸாக வந்து திருப்பி ஏறுது. ஸோ இந்த வந்து ஒரு சர்க்குலேஷன் மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ஏறின காற்று மேலே பட்டு இங்கே இறங்கி திருப்பி வந்து ட்ரேட் வின்ஸாக வந்து திருப்பி ஈக்குவேட்டரில் வந்தோடனே என்ன ஆகிடுது, ட்ரேட் வின்ஸாக வர காற்று ஈக்குவேட்டரில் வந்தோடனே திருப்பி சூடாகிடும், திருப்பி சூடானோன்னு திருப்பி மேலே ஏறுது. உங்கள் லாஜிக் புரியுதா? திருப்பி மேலே ஏறி திருப்பி கோல்டாகி இங்கே இறங்கின பிறகு திருப்பி டைவர்ஜ் ஆகி திருப்பியும் ட்ரேட் விண்டாக மாறி ஈக்குவேட்டருக்கு வர காற்று திருப்பி சூடாகிடும், ஏன்னா இங்கே சன் இருக்குது, சூடானதுனால திருப்பி ஏறிடுது. ஸோ இது வந்து ஒரு சர்க்கிள், ஒரு சர்க்குலேஷன் மாதிரி போகும். இதுக்கு பேர் தான் வந்து ஹேட்லி செல். ஹேட்லி அப்படிங்கிற ஒரு ஜியோகிராஃபருக்கு மேலே இந்த பேர் வச்சுருக்காங்க, ஹேட்லி செல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, இங்கே வந்து வெஸ்டர்லீஸ் இப்படி போதா, இந்த வெஸ்டர்லீஸ் போனது வந்து என்ன ஆகுது, அதே மாதிரி இங்கேருந்து போலார் ஈஸ்டர்லீஸ் வருதா, இந்த போலார் ஈஸ்டர்லீஸும் வெஸ்டர்லீஸும் ஒன்றா மோதுதில்ல, மோதி இங்கே ரைஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய ட்ரோபோபாஸ் இப்படி போகுது. ஸோ இது ரெண்டும் மோதி இப்படி ரைஸ் ஆகுதுன்னு சொன்னால இங்கேருந்து வரதும் இங்கேருந்து வரதும், ஸோ போலார் ஈஸ்டர்லீஸும் வெஸ்டர்லீஸும் மோதி ரெண்டும் வந்து ஒன்றா ஏறுது. ஸோ ஏறுறது மேலே போயிட்டு ட்ரோபோபாஸில் பட்ட உடனே அதுவும் மேலே டைவர்ஜன்ஸ் ஆகும். ஸோ அது மேலே போய் ட்ரோபோபாஸில் பட்டு டைவர்ஜன்ஸ் ஆனோடனே நார்தன் சைடில் ஒன்று, சாரி சதர்ன் சைடில் ஒன்றுன்னு போகுது. ஸோ நார்தன் சைடில் போகிறது கரெக்டாக போலில் போய் இறங்கிடுது. ஸோ போலில் போய் இறங்கி அந்த போலார் ஹையை வந்து ஃபீட் பண்ணுது. ஸோ போலார் ஹைக்கு எங்கேருந்து காற்று வருதுன்னா மேலேருந்து வருது. அந்த மேலேருந்து வர காற்று எங்கேருந்தா சப்போலார் லோலேருந்து ஏறினது தான், அது வந்து போய் போலார் ஹையை வந்து ஃபீட் பண்ணுது. ஸோ போலார் ஹையை இங்கே ஃபீட் பண்ணி போலார் ஹை வந்து இப்போது ஹை ப்ரெஷராக மாறிடுது. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலேஷன். அதே மாதிரி இது இங்கேருந்து வர்றது வந்து என்ன ஆகுது, ஸோ கரெக்டாக வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போலார் லோலேருந்து இங்கே ஒன்று வருது, நம்மளுடைய ஈக்குவேட்டர்லேருந்து கிளம்புனது இங்கே வருது, அது ரெண்டும் இங்கே மோதி இங்கே இறங்குது. ஸோ இது ரெண்டும் வந்து சப்ட்ராபிக்கல் ஹைலேருந்து வருது. சப்ட்ராபிக்கல் ஹையில் வந்து ஈக்குவேட்டர்லேருந்து போனது மட்டும் இறங்கலை, இந்த சப்போலார் லோவில் ஏறி இந்த டைரக்ஷனில் வருதில்ல அதுவும் வந்து இறங்குது. இது ரெண்டுமே வந்து இறங்குறதுனால இங்கே ஒரு சர்க்குலேஷன் வருது. ஸோ இந்த சர்க்குலேஷன் பேர் ஃபெரல் சர்க்குலேஷன், இந்த சர்க்குலேஷன் பேர் போலார் சர்க்குலேஷன். ஸோ இதான் வந்து ட்ரை மெரிடியனியல் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் ஆஸ் ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹேட்லி இந்த ரவுண்டு பேர் ஹேட்லி செல், இந்த ரவுண்டு பேர் ஃபெரல் செல், இந்த ரவுண்டு பேர் போலார் செல். ஸோ இதுதான் வந்து ட்ரை மெரிடியனியல் சர்க்குலேஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 7 பெல்ட்டு, 3 பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் 3 மெரிடோனியல் சர்க்குலேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த டயக்ராம் வந்து புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லா புக்லையும் இந்த டயக்ராம் தான் இருக்கும். ஸோ இது வந்து போலார் லோ. ஓகே, போலார் லோ ஆல் இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டோல்ட்ரம்ஸ். ஓகே, இதுக்கு பேர் வந்து ட்ரேட் விண்ட்ஸ், நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ். புரியுதா? நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் ஆர் நார்தன் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வெஸ்டர்லீஸ், இதுக்கு பேர் போலார் ஈஸ்டர்லீஸ், இங்கே ஹை ப்ரெஷர். இது எல்லாமே கிளியராக புரிஞ்சிச்சா? இதுக்கப்புறம் பாருங்கள், இந்த டயக்ராம் தான் வந்து நான் வரைஞ்சிட்டு இருந்தேன் உங்களுக்கு. உங்கள் லாஜிக் புரியுதா? இந்த டயக்ராம் வந்து நான் ஏன் அப்போ காட்டலைன்னா, இந்த டயக்ராம்லேருந்து காட்டினீங்கன்னா டைவர்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக நான் வரைஞ்சி காட்டினா புரிஞ்சிடும். இப்போ இந்த டயக்ராம் ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கேருந்து ரைஸ் ஆகிறது, இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் சிங்கிங் அண்ட் இட் இஸ் மூவிங் அண்ட் இட் இஸ் ஃபாலிங் ஹியர். ஸோ அதே மாதிரி இது ஃபால் ஆகிறது தான் திருப்பி இங்கே வந்து வெஸ்டர்லீஸாக வருது. இதுதான் வந்து வெஸ்டர்லீஸ், சாரி ட்ரேட் விண்ட்ஸாக இங்கே வருது. ஸோ இது வெஸ்டர்லீஸாக மேலே போகுது. ஸோ வெஸ்டர்லீஸாக மேலே போகிறது போலார்லேருந்து வர போலார் ஈஸ்டர்லீஸோடு சேர்ந்து இங்கே மேலே ரைஸ் ஆகிறதுனால இங்கே போலார் ஹை ஃபார்ம் ஆகுது, சாரி போலார் லோ ஃபார்ம் ஆகுது, சப்போலார் லோ ஃபார்ம் ஆகுது, இங்கே சப்ட்ராபிக்கல் ஹை ஃபார்ம் ஆகுது. சப்ட்ராபிக்கல் ஹையில் வந்து மேலேருந்து வந்து வர்றதுனால லைக் மேலேருந்து காற்று சப்சிஸ்டன்ஸ் ஆகிறதுனால சப்போலார் ஹை, சப்போலார் லோ. அந்த டயக்ராம் தான் இங்கே வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். கிளியரா?
ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ ஆல். இதுதான் வந்து சைடு வியூங்க. ஸோ ஈக்குவேட்டர்லேருந்து ரைஸ் ஆகிறது இங்கே வந்து இறங்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே தான் அந்த வால் ஃபார்ம் ஆயிருக்கும், அது வந்து இங்கே இறங்குது. ஸோ இறங்குறது ரெண்டாக பிரியுது. இதுக்கு பேர் ட்ரேட் விண்ட்ஸ், இதுக்கு பேர் வெஸ்டர்லிஸ். ஸோ அதே மாதிரி இங்கே போலில் வந்து கோல்டாக இருக்கிறதுனால இங்கேருந்து கிளம்புறதுக்கு பேர் வந்து போலார் ஈஸ்டர்லிஸ். இந்த போலார் ஈஸ்டர்லிஸும் வெஸ்டர்லிஸும் ஒன்று சேர்ந்து இங்கே ரைஸ் ஆகுது. ரைஸ் ஆகி ட்ரோபோபாஸை முட்டினோன்னே திருப்பி மேல் டைரக்ஷன் கீழே டைரக்ஷனில் பிரியுது. ஸோ இது திருப்பி வந்து போலார் ஹையை ஃபில் பண்ணுது. இது திருப்பி வந்து சப்ட்ராபிக்கல் ஹையை ஃபீட் பண்ணுது. ஸோ சப்ட்ராபிக்கல் ஹைக்கும் போலார் ஹைக்கும் ஃபீட் பண்ணுறது ட்ரோபோபாஸ்லேருந்து வர காற்று தான். ஸோ இங்கேருந்து வர காற்றும் திருப்பி கன்வர்ஜ் ஆகி இறங்குது. ஸோ கன்வர்ஜ் ஆகி இறங்குறதுனால இங்கே ஹை ப்ரெஷர் உருவாகுது. இங்கே வந்து மேலேருந்து வர காற்று கன்வர்ஜ் ஆகி இறங்குறதுனால ஹை ப்ரெஷர் உருவாகுது. இங்கேருந்து வர போலார் ஈஸ்டர்லிஸும் வெஸ்டர்லிஸும் ஒன்றா மோதி மேலே ஏறி இங்கே வெற்றிடம் ஃபார்ம் ஆனதுனால இங்கே சப்போலார் லோ ஃபார்ம் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு தி ப்ரெஷர் பெல்ட்ஸ் அண்ட் விண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போ நீங்கள் இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் தான் வந்து தியரிட்டிக்கலாக இருக்குமா? இப்போ இங்கே பார்த்தோம்ல ஹேட்லி செல், ஃபெரல் செல், போலார் செல், இந்த மாதிரி சர்க்குலேஷன் தான் எர்த்து ஃபுல்லாக இருக்குமானா இது தியரிட்டிக்கல் தான். இந்த மாதிரி பர்ஃபெக்ட் சர்க்குலேஷனே கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி பர்ஃபெக்டான பெல்ட் இருக்குமானா கிடையாது. எர்த்தில் வெறும் தண்ணி இல்லை வெறும் லேண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். பட் நம்மக்கிட்ட காண்டினென்ட்டும் இருக்குது, ஓஷனும் இருக்குது. திருப்பி இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குது, இங்கே ஓஷன் இருக்குது. ஸோ காண்டினென்ட் அண்ட் ஓஷன் ரெண்டுமே இருக்கிறதுனால ஹீட் அண்ட் டெம்பரேச்சர் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ அதனால் இது இந்த மாதிரி பர்ஃபெக்டான பெல்ட்டாக ஃபார்ம் ஆகாது. காண்டினென்ட் இருக்கிறதுனால இந்த பெல்ட் கொஞ்சம் மேலே கீழே அப்படின்னு இருக்கும். ஸோ அதே நீங்கள் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் சீயிங் இன் சதர்ன் ஹெமிஸ்பியர், இங்கே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய ஓஷன் இருக்குது, நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய காண்டினென்ட் இருக்குது. ஸோ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் நிறைய காண்டினென்ட் இருக்கிறதுனால இந்த பெல்ட் வந்து அப்படியே சீராக ஃபார்ம் ஆகாமல் உடஞ்சி தான் ஃபார்ம் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நமக்கு எல்லாமே தெரியும், ஐடிசிஇசட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருப்போம். ஐடிசிஇசட் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னுடைய டயக்ராம்லேயே இருக்கும், இந்த ஐடிசிஇசட். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஈக்குவேட்டர் இருக்குது. ஸோ இங்கே தான் ஈக்குவட்டோரியல் லோ ஃபார்ம் ஆகும். இந்த ஈக்குவட்டோரியல் லோவில் மேலேருந்து வந்து ஒரு ட்ரேட் விண்ட்ஸ் வரும், கீழேருந்து ஒரு ட்ரேட் விண்ட்ஸ் வருது. கரெக்டாக இந்த ரெண்டு ட்ரேட் விண்ட்ஸும் முற்ற இடம் தான் ஈக்குவட்டோரியல் லோ. இந்த ஈக்குவட்டோரியல் லோவில் வந்து என்ன ஆகுது, ஒரு பெல்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த பெல்ட் வந்து நார்த்துக்கு சவுத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், ஐடிசிஇசட் ஜூலை மந்தில் இங்கே இருக்குது, ஜனவரி மந்தில் இங்கே இருக்குது. ஸோ ஈக்குவேட்டர் இங்கே தான் இருந்தாலும் ஜூலை மந்தில் இங்கே போகுது, ஜனவரி மந்தில் இங்கே கீழே இறங்குது. ஏன் இந்த ஐடிசிஇசட் ஷிஃப்ட் ஆகுது? ஏன் இது ஷிஃப்ட் ஆகுதுன்னா, இட் இஸ் அட்ஜஸ்டிங் இட் செல்ஃப் டு தி மூவ்மெண்ட் ஆஃப் தி சன். ஸோ சம்மர் சீசனில் சன்னோடைய ஆவரேஜ் இன்சுலேஷன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கும். வின்டரில் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வின்டரில் வந்து சன்னோட ஆவரேஜ் இன்சுலேஷன் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் மேலே இருக்கும். ஸோ அதனால் சன் மூவ் ஆகும்போது இந்த டோல்ட்ரம்ஸும் மேலும் கீழே மூவ் ஆகுது. இந்த ப்ரெஷர் பெல்ட்டும் வந்து ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்னா, இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ்னா என்ன? ரெண்டு ட்ரேட் விண்ட்ஸும் கன்வர்ஜ் ஆகிறது தான் வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இதுதான் வந்து ஈக்குவட்டோரியல் லோங்கிறது தான் வந்து இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். இந்த ஈக்குவட்டோரியல் லோக்கு இன்னொரு பேர் வந்து டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ரெண்டு ட்ரேட் விண்ட்ஸும் வந்து கன்வர்ஜ் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். கிளியரா? ரெண்டு ட்ரேட் விண்டு வந்து கன்வர்ஜ் ஆகிறதுனால தான் இதுக்கு பேர் இன்டர்ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன். ஸோ சன்னோட பொசிஷன் வந்து ஈக்குவேட்டருக்கு மேலே இருந்தால் இது இங்கே ஈக்குவேட்டர் மேலே இருக்கும். பட் நமக்கு வந்து என்ன ஆகிடுது, ஜூன் மாதத்தில் நமக்கு சோலார் இது வருது இல்லை, நமக்கு சம்மர் சாலிஸ்டிஸ் வருது. ஸோ ஜூன் மந்தில் சம்மர் சாலிஸ்டிஸ் வரும்போது சன்னோட பொசிஷன் கேன்சர் மேலே இருக்குது. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் மேலே இருக்கிறதுனால இந்த ஈக்குவட்டோரியல் லோ வந்து கொஞ்சம் அப்படி நார்தர்ன் டைரக்ஷனில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி நமக்கு டிசம்பர் மாதத்தில் சன்னோட பொசிஷன் கேப்ரிகான் மேலே இருக்கிறதுனால இந்த ஈக்குவட்டோரியல் லோவும் வந்து அது கீழே போகும். ஸோ சன்னோட பொசிஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த லோ ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் என்ன ஆகிடுது, இந்த பெல்ட்டு வந்து நார்த்து சவுத்து மூவ் ஆகுது. இந்த பெல்ட் வந்து அதே ஏரியாவில் ஃபிக்ஸாக இருக்காது. ஸோ சம்மர் சீசனில் இது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும், சம்மர் சீசனில் இது வந்து கொஞ்சம் மேலே இருக்கும், வின்டர் சீசனில் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். ஸோ சம்மர் சீசனில் இது கொஞ்சம் லைட்டாக மேலே ஏறும், வின்டர் சீசனில் இது கொஞ்சம் லைட்டாக கீழே இறங்கும். இது கொஞ்சம் சம்மர் சீசனில் லைட்டாக மேலே ஏறும், வின்டர் சீசனில் லைட்டாக கீழே இறங்கும். ஆக்சுவலி சம்மர் சீசனில் இந்த சப்போலார் லோவே காணாமல் போயிடும். சம்மர் சீசனில் சப்போலார் லோவே காணாமல் போயிடும், ஏன்னா இது கொஞ்சம் மேலே ஏறி போலார் ஹை கூட ஒன்று சேர்ந்துடும். வின்டர் சீசனில் தான் சப்போலார் லோ சூப்பராக ஃபார்ம் ஆகும். ஏன்னா வின்டர் சீசனில் என்ன ஆகிடும், இது எல்லாமே கீழே இறங்கும், ஈக்குவேட்டர் கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும், சப்ட்ராபிக்கல் ஹை கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். அதனால் சப்போலார் லோ கொஞ்சம் நல்லா கீழே இறங்கி தனி லேயராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சன்னோட மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த பெல்ட்டுமே வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஃபார்ம் ஆகிறதில்ல, கான்ஸ்டண்ட்டாக எப்பவுமே இருக்கிறதில்ல. இதுவும் உடஞ்சி தான் இருக்குது, ப்ளஸ் சன்னோட மூவ்மெண்ட் கூட மூவ் ஆகிட்டு இருக்கு. அதனால பர்ஃபெக்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு செல்லு கிடைக்காது. பர்ஃபெக்டாக இந்த மாதிரி 3 செல்லு வந்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது டிஸ்ஜாயிண்டடாக தான் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஐசோபார்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி ஐசோபார்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னா, இப்போ இது வந்து ஜூலை மாதம். ஸோ ஜூலை மாதம்னா சன் எங்கே இருக்குன்னா கிட்டத்தட்ட கேன்சர் கிட்ட இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட சன் இருக்கும்.
ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட சன் இருக்குன்னா இந்த ஈக்குட்டோரியல் லோ வந்து எப்படி ஷிஃப்ட் ஆயிருக்குன்னா கொஞ்சம் மேலே ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஆனால் மேலே ஃபுல்லாக நமக்கு காண்டினென்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய காண்டினென்ட் இருக்குது, இங்கே இவ்வளோ பெரிய இன்னொரு காண்டினென்ட் இருக்குது, கொஞ்சம் தான் ஓஷன் இருக்குது. ஸோ இதனால் நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கிடைக்கல. இப்போ இந்த டயக்ராமில் நமக்கு வந்து லோ ப்ரெஷர்னால் ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி இருக்குல்ல, அது பர்ஃபெக்ட் ஸ்ட்ரிப்பாக இருக்காது. நமக்கு இந்த ஈக்குட்டோரியல் லோங்கிறது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெறும் இந்த ஏரியாவில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்தியன் ரீஜனில் மட்டும்தான் இந்த ஈக்குட்டோரியல் லோ ஃபார்ம் ஆகுது, வேறு எங்கேயுமே ஈக்குட்டோரியல் லோ ஃபார்ம் ஆகலை. அதே மாதிரி சப்ட்ராபிக்கல் ஹையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 ரீஜனில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்த லேண்டில் சப்ட்ராபிக்கல் ஹையே இருக்காது. அந்த சப்ட்ராபிக்கல் ஹை தான் வந்து இந்த இடத்துல இப்படி உடஞ்சி ஃபார்ம் ஆயிருக்கு. உங்கள் லாஜிக் புரிஞ்சிச்சா? இந்த சப்ட்ராபிக்கல் ஹை தான் பெசிபிக் ஓஷனில் ஒன்று, அட்லாண்டிக் ஓஷனில் ஒன்று, பெசிபிக் ஓஷனில் ஒன்றா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் சம்மர் சீசனில் நடக்குது. ஆனால் சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் சீராக இருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரோட சப்ட்ராபிக்கல் ஹை வந்து கொஞ்சம் வந்து இப்படி ஓஷன் ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஓகே, சப்போலார் லோ நல்ல செம்மையாக ஃபார்ம் ஆயிருக்கும். சதர்ன் ஹெமிஸ்பியரோட சம்மர் டைமில் ஜூலை மந்தில் சதர்ன் ஹெமிஸ்பியரில் சப்போலார் லோ ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஆனால் நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்த ஈக்குட்டோரியல் லோவும் சப்போலார் ஹையும் இப்படி உடஞ்சி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஈக்குட்டோரியல் லோ கேன் பி ஃபவுண்ட் ஒன்லி இந்த இந்தியன் ரீஜன். இந்த ஈக்குட்டோரியல் லோ இன் சம்மர் ரீசன்னால தான் நமக்கு வந்து மான்சூனே வரும். இங்கே இருக்க காற்று இங்கே அப்சார்ட் ஆகி சவுத் வெஸ்ட் மான்சூனாகவே நமக்கு வரும். உங்கள் லாஜிக் புரியுதா? ஆக்சுவலி இந்த ட்ரேட் வின்ஸ் புரிஞ்சாதான், இந்த பிளானட்டரி மோஷன் வின்ஸ் புரிஞ்சாதான் உங்களுக்கு மான்சூனே புரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சப்ட்ராபிக்கல் ஹை தான் வந்து இங்கே கொஞ்சமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரிப்பாக கிடைக்காது. ஸோ அதுவே வந்து இப்போ வந்து இது வந்து லைக் இது வந்து ஐசோபார். ஆக்சுவலி இதுதான் அந்த ஐசோபார். நான் ஐசோபாருங்கிறதே சொல்ல, திஸ் இஸ் தி ஐசோபார் டயக்ராம் ஆஃப் சம்மர் சீசன். ஐசோபார்னா என்ன? ஐசோபார் இஸ் அ லைன் விச் இஸ் கனெக்டிங் தி ரீஜன்ஸ் ஆஃப் ஈக்குவல் ப்ரெஷர். இப்போ இந்த ஏரியாலுமே வந்து 1000 மில்லிபார், இங்கேயும் 1000 மில்லிபார் இருக்குன்னா இந்த 2 ரீஜனையும் இந்த லைனை கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ எங்கெங்கெல்லாம் 1000 மில்லிபார் இடத்துல இருக்கோ அங்கெங்கெல்லாம் வந்து இந்த லைன் வந்து கனெக்ட். இங்கே 1000 மில்லிபார் இருக்குது, பட் இங்கே வந்து 900 தான் இருக்குது. 1000 வந்து இங்கே இருக்குன்னா அந்த லைன் வந்து இப்படி போகும். ஸோ இட் இஸ் அ லைன் ஜாயினிங் தி பிளேசஸ் ஆஃப் சேம் ப்ரெஷர். ஸோ இங்கே வந்து 900 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே 900 இருந்ததுன்னா நமக்கு லைன் இப்படி போயிருக்கும். பட் நமக்கு 900 இங்கே இருந்ததுன்னா லைன் இப்படி பெண்டாக இங்கே போகும். ஸோ இட் இஸ் அ லைன் விச் இஸ் கனெக்டிங் தி ரீஜன்ஸ் ஆஃப் சேம் ப்ரெஷர். இந்த என்டையர் ரீஜன்லேயும் ஒரே ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஜூலை மாதத்தில். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் என்ன ஆகிடுது, சன்னோட பொசிஷன் கேப்ரிகான் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் சன்னு ஈக்குட்டோரியல் லோ கொஞ்சம் இறங்கியிருக்கும். ஸோ அந்த ஐடிசிசெட் வந்து கொஞ்சம் இப்படி இறங்கியிருக்கா, உங்களுக்கு கரெக்டாக வந்து லோ வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்கா, கரெக்டாக லோ வந்து சவுத் அமெரிக்காவில் ஒரு லோ, ஆஃப்ரிக்காவில் ஒரு லோ, ஆஸ்திரேலியா பக்கம் ஒரு லோ, இந்த 3 லோ வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கும். ஈக்குட்டோரியல் லோ வந்து 3 காண்டினென்ட்லேயும் உடஞ்சி ஃபார்ம் ஆயிருக்கும். எங்கெங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னா சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் லோ, ஏன்னா லேண்ட் வில் பி கெட்டிங் ஹீட்டட் ஏன்னா லேண்டுக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் கம்மியாக இருக்கிறதுனால இட் கெட்ஸ் ஹீட்டட் அப் மோர் குவிக்லி தேன் தி ஓஷன். ஸோ அதனால் வந்து லேண்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஹீட் ஆகிறதுனால இந்த ரீஜனில் தான் வந்து, ஸோ இங்கேயும் பாருங்கள், இங்கே சம்மர் சீசனில் லேண்டு தான் கொஞ்சம் குயிக்காக ஹீட் ஆகிறதுனால தான் லேண்டில் தான் இந்த லோ ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதே மாதிரி லேண்ட் சீக்கிரமாக ஹீட் ஆகிடுறதுனால லேண்டில் தான் 3 லோவும் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈக்குட்டோரியல் லோங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம், ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம், சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம் பிரிஞ்சு ஃபார்ம் ஆயிருக்கும். அதே சப்ட்ராபிக்கல் ஹைங்கிறது ஒரு பெல்ட்டாக இருக்காது. பெசிபிக் ஓஷனில் ஒரு ஹை, அட்லாண்டிக்கில் ஒரு ஹை, இந்தியன் ஓஷனில் ஒரு ஹையா இப்படி வந்து உடஞ்சி ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஈக்குட்டோரியல் லோ, ஆக்சுவலி இந்த ஈக்குட்டோரியல் லோவும் சப்ட்ராபிக்கல் ஹையும் வந்து இப்படி உடஞ்சி தான் ஃபார்ம் ஆகும். இப்போ நார்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர் சீசன் கரெக்டாக, ஏன்னா சன் இங்கே கீழே வந்துச்சுன்னா நமக்கு இந்த ஜனவரி மாதத்தில் நார்த்தில் வந்து வின்டர் சீசன். ஸோ இந்த வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஒரு சப்ட்ராபிக்கல் ஹை ஃபார்ம் ஆயிருக்கா, இங்கே வந்து ஒரு சப்ட்ராபிக்கல் ஹை ஃபார்ம் ஆயிருக்கும். அதே மாதிரி சப்போலார் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். நான் சொன்னல இந்த சப்போலார் லோ வந்து உங்களுக்கு வந்து சம்மர் சீசனில் இல்லவே இல்லை. சப்போலார் லோங்கிறதே ஃபார்ம் ஆகலை, ஆனால் வின்டர் சீசனில் தான் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இதுக்கு பேர் தான் ஐஸ்லாண்டிக் லோ ஆர் அலூஷியன் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஐஸ்லாண்டிக் லோ, ஏன்னா ஐஸ்லாண்ட் கிட்ட ஃபார்ம் ஆகுது. இது வந்து அலூஷியன் ஐலாண்ட்ஸ் கிட்ட ஃபார்ம் ஆகுது. இது வந்து அலூஷியன் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஸ்லாண்டிக் லோ, அலூஷியன், இதெல்லாம் வந்து தமிழ்நாடு புக்கில் இருக்குங்க. தமிழ்நாடு புக்கில் எடுத்து படிங்க, 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் எல்லாமே இருக்கும். ஐஸ்லாண்டிக் லோ, அலூஷியன் லோன்னு. இது வந்து சப்ட்ராபிக்கல் ஹை வந்து நார்த் அமெரிக்காவில் ஒன்று, ஆஃப்ரிக்காவில் ஒன்று, ஏஷியாவில் ஒன்று அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கு. சப்ட்ராபிக்கல் ஹை, சப்போலார் லோ. இங்கே வந்து ஐடிசிசெட் ஈக்குட்டோரியல் லோ வந்து எங்கே இருக்குது? ஈக்குட்டோரியல் லோ வந்து நமக்கு வந்து சவுத் அமெரிக்காவில் கொஞ்சம், ஆஃப்ரிக்காவில் கொஞ்சம், ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் இருக்குது. இது சதர்னில் இருக்கிற சப்ட்ராபிக்கல் ஹை. ஸோ இதுதான் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். பட் இதில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா 2 டயக்ராம்லையும் பாருங்கள்,
ஒரு 40 டிகிரி லேட்டிடியூடுக்கு மேலே, இந்த 40லேருந்து 60க்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்குது பாருங்கள். ஐசோபார்லாம் வந்து பேரலல் லைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து கரெக்டாக ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஒரு பிரேக்கே இல்லை, சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரெஷர் பெல்ட் வந்து நமக்கு எந்த பிரேக்கும் இல்லாமல் சூப்பராக வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரோடைய 40 to 60க்குள்ளே தான். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே அண்டார்டிகா வந்துடுது. ஸோ இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரோட 40 to 60 பார்த்தீங்கன்னா சுத்தமாக லேண்டே இருக்காது, எக்ஸப்ட் இந்த குட்டி பிட்டு தவிர வேறு எங்கேயுமே வந்து இங்கே லேண்டே இல்லை பாருங்கள். ஸோ இந்த 40 to 60 ஆஃப் சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து லேண்டே இருக்காது. ஸோ லேண்டே இல்லாமல் ஃபுல்லாக ஓஷனாக இருக்கிறதுனால தான் இங்கே ப்ரெஷர் பெல்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரிப்பு சீராக ஃபார்ம் ஆகுது. சம்மர்லேயும் அது இருக்கும், வின்டர்லேயும் அது இருக்கும். ஸோ சம்மர்லேயும் இருக்குது, வின்டர்லேயும் இருக்குது. அதனால தான் வந்து இதை நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இடத்துல வந்து இந்த ப்ரெஷர் பெல்ட் வந்து கரெக்டாக ப்ராமினெண்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்குல்ல. ஸோ இங்கே வந்து சப்ட்ராபிக்கல் ஹை, இங்கே சப்போலார் லோ. ஸோ அதனால் வந்து இந்த வெஸ்டர்லீஸ் இருக்குல்ல, சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்க வெஸ்டர்லீஸ் வந்து ரொம்ப ஃபெரோஷியஸாக இருக்கும். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரோட வெஸ்டர்லீஸ் வந்து சாரி தப்பான டைரக்ஷன் வரைகிறேன், நார்தர்ன் ஹெமிஸ்பியரோடைய இது வந்து சப்ட்ராபிக்கல் ஹை, இது சப்போலார் லோவா. இங்கே வந்து நமக்கு போலார் ஹை இருக்கா அண்டார்டிகாவில். ஸோ இங்கேருந்து ட்ரேட் வின்ஸ் இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ இங்கேருந்து வர்றது தான் வந்து சவுத்தில் இருக்கிற வெஸ்டர்லீஸ். இந்த 40 to 60க்குள்ளே இருக்கிற இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரோட வெஸ்டர்லீஸ் இருக்குல்ல, இந்த சதர்ன் ஹெமிஸ்பியரோட வெஸ்டர்லீஸ் வந்து மோஸ்ட் இன்டென்சிஃபைடாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரெஷர் பெல்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த 40, 50, 60. ஸோ இது தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50s, ஸ்ட்ரீக்கிங் 60s அப்படின்னு சொல்லுவாங்க. ரோரிங் 40s, ஃபியூரியஸ் 50, ஸ்ட்ரீக்கிங் 60 அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ரீஜனில் இந்த வெஸ்டர்லீஸோட உக்கிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும், பயங்கர உக்கிரமமாக இருக்கும், வன்மமாக இருக்கும். அதனால தான் அதை வந்து ஃபியூரியஸ் 40, ரோரிங் 40, ஃபியூரியஸ் 50, ஸ்ட்ரீக்கிங் 60 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக இந்த வெஸ்டர்லீஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ அமாங் ஆல் தி பெல்ட்ஸ் எந்த பெல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராமில் பார்த்த மாதிரி எது பர்ஃபெக்டாக இருக்குன்னா இந்த பெல்ட் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷரும் சப்போலார் லோ ப்ரெஷரும் இந்த ரெண்டு பெல்ட் தான் வந்து பக்காவாக ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ட்ரேட் வின்ஸ் தான் வந்து எல்லா வருஷமும் பயங்கரம் இருக்கும். அதனால தான் இந்த ஏரியாவில் கப்பல் போகிறப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கப்பல் வந்து கரெக்டாக லைக் இந்த ரீஜனில், அதனால தான் கப்பல் போக்குவரத்து வந்து இந்த ரீஜனில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் கப்பல் போக்குவரத்து எல்லாமே வந்து இங்கே பாருங்கள், இப்போது இந்தியாவிலேருந்து போகிறப்போ ஏன் வந்து இந்த ஸ்ட்ரைட்டை பிலீவ் பண்ணுறாங்க, ஏன் மலாக்கா ஸ்ட்ரைட்டில் போகிறாங்க. இப்போது இந்தியாவிலேருந்து சைனாக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து சைனாக்கு போகிறப்போ இங்கே மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக போகிறாங்க, இங்கே மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக போகிறாங்க. அது வந்து ஏன் வந்து ஆஸ்திரேலியா சுற்றிட்டு போகக்கூடாது, ஏன் வந்து இந்த டைரக்ஷனில் போக மாட்டாங்கன்னா இந்த இடத்துல இது ரொம்ப கடல் வந்து சீற்றமாக இருக்குங்கிறதுனால தான். இப்போது சைனாக்கு மிகப்பெரிய இப்போ ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா சைனாக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா, இப்போ இங்கேருந்து ஆயில் ஏற்றிட்டு வர கப்பல் வந்து இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் வழியாக போகுது. இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டில் யூஎஸோடைய நேவல் பிரசன்ஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் சிங்கப்பூரில் ஒரு யூஎஸ் பேஸ் இருக்கிறதுனால நேவல் பிரசன்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் சைனா என்ன பண்ணுறாங்க, கதார் போர்ட் மூலமாகவும் இல்லைனா இங்கே சிட்டகாங் போர்ட் மூலமாகவும் என்ன பண்ணுறாங்க, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலமாக ரோடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் இப்படி சுற்றிட்டு போகலாம்ல, ஏன் சுற்றிட்டு போக மாட்டாங்கன்னா இந்த இடத்துல அவ்வளோ ஃபிரோஷியஸாக இருக்கும். அதனால தான் இந்த ரீஜனில் கப்பல்களே இருக்காது அவ்வளோவா. கப்பலோடைய ரூட்டில் எல்லாமே, ஸோ இங்கே பனாமா கெனால் வந்தது காரணமும் அதுதான். இங்கே சூயஸ் கெனால் வருது, இங்கே வந்து நமக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸு, பாபெல் மண்டப்பு, ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸு, பாபெல் மண்டப்பு, இல்லைனா இந்த மலாக்கா ஸ்ட்ரைட், எல்லா க்ரூஷியல் டிராஃபிக் சோக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், கிப்ரால்டர் எல்லாமே வந்து நார்தர்ன் சைடில் தான் இருக்குது. ஏன் சதர்னில் இல்லைனா அங்கே கடல் சீற்றமாக இருக்குங்கிறதுனால தான். ஸோ தட் இஸ் தி மெயின் ரீசன் இட் இஸ் ஹேப்பனிங். அதே மாதிரி வந்து நீங்கள் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ இதை தான் வந்து இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். டோல்ட்ரம்ஸ்னால் என்னதுன்னா இங்கே ரொம்ப காமாக இருக்கும், இந்த இடத்துல வந்து பெரிய காற்றே இருக்காது. ஏன்னா இங்கேருந்து வர ட்ரேட் வின்ஸ் தான் இங்கே வந்தோடனே சூடாகி மேலே ரைஸ் ஆகிடுது. ஸோ இங்கேருந்து வந்து சூடானோன்னு மேலே ரைஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து அவ்வளோவா காற்று இருக்காது. இங்கே ரைஸ் ஆகிறதுனால இங்கே வந்து க்ளவுட் ஃபார்ம் ஆகி மழை பெய்யும், பயங்கரமாக மழை பெய்யும். எய்தர் இந்த ஏரியாவில் பயங்கர மழை பெய்யும் இல்லை காற்றே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க ரீஜன் இதுதான் டோல்ட்ரம்ஸ்ன்றாங்க. டோல்ட்ரம்ஸ்னால் என்னதுன்னா கஷ்டகாலத்தை தான் டோல்ட்ரம்ஸ்ன்னுவாங்க. எய்தர் வந்து காற்றே இல்லாமல் அப்படியே மந்தமாக இருக்குது, காற்றே இல்லாமல் மந்தமாக இருந்தால் படகுகள் நவராது, அது ஒரு கஷ்டம். இல்லைனா பயங்கரமாக மழை கொட்டி தீக்குது, அதுவும் கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஈக்குவட்டோரியல் ரீஜனை டோல்ட்ரம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா இங்கேருந்து இங்கே வர ட்ரேட் வின்ஸ் வந்து ரெண்டு காரணத்தினால சொல்கிறாங்க. இது வந்து ஒன்று வந்து என்னதுன்னா இந்த அரேபியர்கள் இந்தியாவை நோக்கி வரும்போது அந்த ட்ரேடுக்காக இந்த விண்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நமக்கு வந்து லைக் மான்சூனை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மான்சூனில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கிறப்போ இங்கேருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வருவாங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கிறப்போ இங்கேருந்து கிளம்பி திருப்பி அரேபியாவுக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது நிறைய ட்ரேட் ரூட், இப்போ எல்லா ட்ரேட் ரூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜனில் தானே இருக்குது.
இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன உலகத்தில் இருக்கிற எல்லா ட்ரேட் ரூட்டும் இந்த ரீஜனில் தான் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து இந்த ட்ரேட் வின்ஸை நம்பி இருக்கிறதுனால அதை ட்ரேட் வின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லாட்டினில் வந்து ட்ரேடுக்கு இன்னொரு வேர்டு வந்து ட்ராக் அப்படிங்கிற பேர் இருக்குது. ட்ராக்னா வந்து கரெக்டாக ஒரு சீராக போகிறது. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து இந்த 2 பெல்ட்டு வந்து 2 ட்ராக் நடுவில் இது சீராக போகிறதுனால அதை ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு இன்னொரு பேர் இருக்குது. இதெல்லாம் சும்மா அடிஷ்னல் ஃபேக்ட் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ட்ரேட் வின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு சப்ட்ராபிக்கல் ஹை இருக்குது, இங்கே வந்து ஈக்குவட்டோரியல் லோ இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து விண்டு இப்படி வருதா. ஸோ இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த காண்டினென்ட்லேருந்து இந்த விண்டு வந்து இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து ட்ரை ஏர், அதாவது இங்கேருந்து கிளம்பின ஏர் வந்து இங்கே வானத்தில் மோதி, நம்ம முதல் கதை வானத்தில் மோதி இங்கே இறங்குது. ஸோ கோல்டு ஏரு இங்கே இறங்குது. அந்த இறங்கின கோல்டு ஏர் வந்து ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரை கோல்டு ஏர் வந்து இங்கே இறங்குறதுனால தான் இங்கே ஹை ப்ரெஷர். ஸோ இங்கே ஆல்ரெடி வந்து கோல்டான ஏர் வந்து இறங்கிட்டு இருக்கு. ஸோ கோல்டு ஏர்னா வெட் ஏர் வேறு, வெட் ஏர் வேறு, கோல்டு ஏர் வேறு. கோல்டு ஏர்னா அதோட டெம்பரேச்சரே கம்மியாக இருக்கிறது. வெட் ஏர்னா அதில் நிறைய மாய்ஸ்சர் இருக்கிறது. வெட் ஏர் தான் மழை கொடுக்கும், கோல்டு ஏர் மழை கொடுக்காது. கோல்டு ஏர் எப்பவுமே ட்ரையாக தான் இருக்கும். வெட் ஏர் தான் வந்து மழை கொடுக்கும். வெட் ஏர்னா அதில் மாய்ஸ்சர் இருந்தால் வெட் ஏர், கோல்டு ஏர்னா அதோட டெம்பரேச்சர் கம்மியாக தான் கோல்டு ஏர். ஸோ இந்த கோல்டு ஏர் இங்கே நிறைய வந்து ஃபார்ம் ஆகி இங்கேருந்து கிளம்பி போகுது. ஸோ இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குது, இங்கே ஒரு காண்டினென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து காற்று இந்த காண்டினென்ட் விட்டு வெளியே போகிறதுனால இந்த காண்டினென்ட்டில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற ட்ரைனஸ், இந்த கோல்டு ஏர் எல்லாமே வெளியே போயிடுது. ஸோ இந்த கோல்டு ஏர் இந்த கடலில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த சைடில் வரும்போது இந்த சைடில் இருக்கிற ரீஜன்ஸ் தான் மழை கொடுக்குது. ஸோ ட்ரேட் வின்ஸ் இருக்கிற ஏரியாவில் என்ன ஒரு விஷயம்னா, வெஸ்டர்ன் சைட் ஆஃப் கோஸ்ட்டில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து காற்று வெளியே போகும். சின்ஸ் த ஏர் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் யூ, இட் இஸ் டேக்கிங் அவே ஆல் தி மாய்ஸ்சர் விச் யூ ஹேவ் ஃப்ரம் யூ. ஸோ அதனால் அது எடுத்துகிட்டு போகிறதுனால அந்த ஒரு மாய்ஸ்சர் வச்சிருக்கிற இந்த க்ளவுடு வந்து ஒரு மலையில் மோதும் போது தான் மழை பெய்யுது, இல்லைனா ஏதோ ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனில் வரும்போது தான் மழை பெய்யுது, இல்லை டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணால் மழை பெய்யுது. ஆனால் இங்கே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாத்தையும் இந்த காற்று எடுத்துகிட்டு வெளியே போயிடுது. ஸோ இங்கே இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாமே இந்த கோல்டு ஏர், ட்ரை ஏர் எடுத்துகிட்டு வெளியே போகுது. ஸோ எல்லா காற்று இதுலேருந்து வெளியே போகிறதுனால தான் இந்த ஏரியா ரொம்ப ட்ரை ஆகி நிறைய வேர்ல்டில் இருக்கிற டெசர்ட் எல்லாமே இந்த ட்ரேட் விண்டு கிளம்புற ஏரியாவில் தான் இருக்கும். ஸோ ட்ரேட் விண்டு கிளம்புற இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட், ஸோ ட்ரேட் விண்டு கிளம்புற இந்த வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் தான் வந்து நிறைய டெசர்ட் இருக்கும். அதே மாதிரி நிறைய மழை பெய்கிற இடம் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த ட்ரேட் விண்டு வந்து சேர ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் இருக்கும். ஸோ இப்படி வர ட்ரேட் விண்டு வந்து கடல்லேருந்து மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு வந்து இந்த லேண்டில் வந்து மோதுறப்போ இங்கே மழை பெய்யும். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் முக்கியமான டெசர்ட்லாம் பாருங்கள், சஹாரா டெசர்ட்டாக இருக்கட்டும். ஸோ இந்த டயக்ராமில் பாருங்கள், இங்கே இருக்கிற சஹாரா டெசர்ட்டு, இங்கே இருக்கிற நமீப் டெசர்ட்டு, இங்கே இருக்கிற அட்டகாமா டெசர்ட்டு, இங்கே இருக்கிற மொஹாவே டெசர்ட்டு, ஆர் இங்கே இருக்கிற தார் டெசர்ட்டு எல்லாமே வந்து இந்த சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் கோல்ட் ஏர் இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்ட் ஏர் தான் இங்கே வந்து மழை பெய்யும். ஸோ இந்த ஏரியாவில் நல்லா மழை பெய்யும், இந்த ரீஜனில் நல்லா மழை பெய்யும், ஸோ இந்த ரீஜனில் நல்லா மழை பெய்யும். ஏன்னா உங்களுக்கு வர காற்று வந்து மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வந்து இங்கே மழை கொடுக்கும். ஸோ அதனால் ட்ரேட் விண்ட் இருக்க ஏரியாவில் வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் சப்ட்ராபிக்கல் ஹை இருக்கிற ரீஜனில் டெசர்ட் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி காற்று வந்து மாய்ஸ்சர் எடுத்துகிட்டு வந்து இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வரதுனால ட்ரேட் விண்ட் இருக்க ஏரியாவில் ஈஸ்டர்ன் கோஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஹை ரெயின் இருக்குது, வெஸ்டர்ன் கோஸ்ட்டில் டெசர்ட் உருவாகுது. ஸோ தட் இஸ் இன் அதர் ரீஜன் ஆஃப் ட்ரேட் விண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம ட்ரேட் விண்ட்ஸ் என்ன, போலார் ஈஸ்டர்லிஸ், அந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாட் வி டிஸ்கஸ்டு டுடேனா, வாட் இஸ் டோல்ட்ரம்ஸ், சப்ட்ராபிக்கல் ஹை, சப்போலார் லோ, போலார் ஹை. இது எல்லாத்துக்கான நோட்ஸுமே வந்து 11th ஸ்டாண்டர்ட் டிஎன் புக்கில் இருக்குது. ஸோ 11th ஸ்டாண்டர்ட் டிஎன் புக்கில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து சூப்பராக புரியும். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் டிஎன் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பேஜ் நம்பர் 150க்கு அப்புறம் பாருங்கள், இந்த ஐசோபார் டயக்ராம் இருக்குது, ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஆஃப் தி எர்த்து, விண்டு சிஸ்டம், டைப்ஸ் ஆஃப் விண்ட்ஸு, பிளானட்டரி விண்ட்ஸு, இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஈக்குவட்டோரியல் லோ எப்படி ஃபார்ம் ஆகுது, சப்ட்ராபிக்கல் ஹை எப்படி ஃபார்ம் ஆகுது, சப்போலார் லோ எப்படி ஃபார்ம் ஆகுது, போலார் ஹை எப்படி ஃபார்ம் ஆகுது, எல்லாமே இருக்கும். இந்த டயக்ராமும் நான் இதுலேருந்து தான் எடுத்தேன். இந்த செல்லு, மெரிடோனியல் செல் சிஸ்டம், ட்ரேட் விண்ட்ஸ், அந்த 3 விண்டு, ஐடிசிஇசட், அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இப்போ இதை எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டடி. ஸோ 11th புக்கில் பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் வெறும் கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் கொடுத்துருக்கேன், நோட்ஸ் எதுவுமே கொடுக்கல. நீங்கள் 11th புக் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நோட்ஸ் புரிஞ்சிடும். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் தி டுடேஸ் டாபிக். ஸோ இன்றைக்கி நான் ஜஸ்ட் ட்ரை டு லேர்ன் தி கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ கான்செப்சுவல் கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் இந்த செஷனோட எய்மு. இந்த கான்செப்ட்லாம் வந்து இப்போ நீங்கள் இந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, அதுக்காக தான் நான் நடத்துகிறேன். பட் டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ நான் ஜாகிரஃபி வீடியோஸும் போட்டு இந்த மாதிரி பேசிக் கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம நெக்ஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ நம்ம அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். ப்ரெசிபிடேஷன், கண்டென்சேஷன், டைப்ஸ் ஆஃப் கிளைமேட், குளோபல் கிளைமேட்டு, இந்தியன் கிளைமேட்டு, இதை பற்றி எல்லாமே வந்து மான்சூனு,
சைக்ளோன்ஸ் இதெல்லாம் கேப் கிடைக்கிறப்போ அப்பப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி ஜாகிரஃபியில் உங்களுக்கு வேறு என்னென்ன டாப்பிக்கில் வீடியோ வேணுமானாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப போடுறேன். ஸோ தேங்க்யூ ஆல்.